தீர்த்தம் ஆர்ஓபி இருப்பர் நம் சபையின் செயலாளர். இவர் மிகுந்த சொற்பொழிவாளர். சொற்பொழிவாளராக இருந்து இப்பொழுது பட்டிமன்றத்திலையும் இவர்களை அவர் நுழைந்திருக்கிறார். ஆகையால் இவர் வெகு காலம் நீடிப்பு இந்த இது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சொற்பொழிவு கேட்டனால் இருக்கிற தினமும் ஒரு சொற்பொழிவு இருக்கிற எங்களுடைய குரூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் சொற்பொழிவை படிக்கிறதுக்கு மிக மிக மிகுந்த ஆர்வத்தை கொடுக்கும். திருமதி ஜே கௌரி, தமிழாசிரியர், அரசினர் மேலப்பள்ளி, சத்திரக்குடி. உயர் திரு ஜெயபிரகாஷ், அவரும் என்னுடைய நண்பர், தாக்கூர் சுப்பிரமணியன் தம்பி, எம்எஸ்சி, எம்இடி, எம்ஃபில். இவர்கள் எல்லோரும் எங்கள் குடும்பத்தினை சேர்ந்தவர்கள். ராதாகிருஷ்ணன், விருதாளர், சௌராஷ்டிர மேல்நிலைப்பள்ளி, பரமக்குடி. பெரியோர்களே என்ற தலைப்பில் திருமதி சங்கீத் ராதா, எம்ஏ, பிஹெச்டி, தமிழ் துறை, தியாகராஜ கல்லூரி, மதுரை. உயர் திரு புலவர் ஆர்எஸ் பரசுராம், எம்ஏ, எம்இடி, எம்ஃபில். திருமதி எம்ஜி துர்காதேவி, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, மதுரை. காந்தி என்எம்ஆர் சுப்பிரமணியன் மகளிர் கல்லூரி. பொதுமக்கள் எல்லோரும் அமைதியாக இருந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நடுவர் அடுத்தபடியாக திருமதி துர்காதேவி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. திரு விஜய் பாபு அவர்களுக்கு பட்டிமன்றத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அண்ணன் பரசுராம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. திருமதி ஜெயகௌரி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஜெயகௌரி. தீபம் ஆஜானுபாவம் அரவிந்தகலாயதாட்சம் ஸ்ரீராமம் சரசாம் நமாமி. மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சரசா நமாமி. அங்கன் நெடுமதில் விடைசோல் அயோத்தி என்னும் மணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உய்யக் கொண்ட வீரந்தன்னை செங்கநடுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிரக் காணும் நாளே. ஜெயபிரகாஷ் அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தம் அன்போடு அழைக்கிறேன். மொழியோடு மிக உற்சாகமாக சம்பிரோட்சரம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய 2ஆம் நாள் நிகழ்வில் அண்ணன் எங்களுடைய குடும்பத்திலே ஒருவர் கருணாகரன் அண்ணா அவர்களுடைய சீரிய தலைமையிலே அவருக்கு வழிகாட்டக்கூடிய ஞானப்பிரபாகரன் அண்ணன், தினகரன் அண்ணன், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்றைக்கும் எங்களுக்கு நாயகி சுவாமிகளுடைய விஷயங்களை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஊக்கமூட்டி உற்சாகம் தரக்கூடிய எங்களுடைய அண்ணா குமரேஷன் அவர்கள் இங்கே நாயகி சுவாமியுடைய பாகவதர் வெங்கட்ரமண பாகவதருடைய உற்சவத்தை மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரவீந்திரன் அவர்கள், இங்கே திரளாக குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்கள், உபதலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் PS மனோகரன் அவர்கள்,
பொருளாளராக இருக்கக்கூடிய ஜீவன் பாபு அவர்கள், கௌரவ காரியதரிசி டி.கே. விஜயபாபு, இன்றைக்கு எல்லாமே கம்பராமாயணத்திலே சொல்லுகின்ற பொழுது முழுக்க ஆஞ்சநேயர் தான் வந்து கொண்டிருப்பார். அதுபோல ஆஞ்சநேயரை போல நம்முடைய விஜயபாபு அவர்கள். நல்ல கைதட்டுங்க. ராத்திரி நேரம் பேச்சை கேட்குறீங்களா தூங்குறீங்களான்னு தெரியாது. கை தட்டினா ஒரு சொட்டு ரத்தம் வரும், உற்பத்தி ஆகும் சொல்லியிருக்கு. 10 தடவை கை தட்டிங்கன்னா 10 சொட்டு ரத்தம் உற்பத்தி ஆகும். அப்போ ரத்த குறைவு இருக்கிறவர்கள்லாம் அடிக்கடி கை தட்டிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி சிரித்தோம்னா நோய் விட்டு போகும். சிரிக்கிறதுக்கு கூட்டம் தேவை. தனியாக நின்று சிரித்தா என்ன சொல்லுவோம்? ஏதோ கிறுக்கு போய் நினைப்போம். அழுகிறதுக்கு தனிமை வேணும். தனியாக தான் போய் அழணும். கூட்டத்தில் அழக்கூடாது. கூட்டத்தில் அழுதோம்னா என்ன கிறுக்கு போய் இங்கே வந்து பாரு அழுதுகிட்டு இருக்காம்பான். ஆகையினாலே ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு என்ன சிரமங்கள் இருப்பது என்பது எங்களை போன்றவருக்கு தெரியும். எல்லாம் எப்பாடுபட்டும் எம்பெருமானுடைய கிருபா கடாட்சத்திற்கு மக்களை ஆளாக்க வேண்டும் என்கின்ற கைங்கரியத்தை எடுத்துக்கொண்டு இந்த சீதாராம ஆஞ்சநேய சபையை சேர்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேரும் கடந்த ஒரு 3 மாத காலமாக தங்களுடைய சுய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு, தங்களுடைய தொழில் சம்பாத்தியங்களையும் இழந்துவிட்டு, இந்த எம்பெருமான் ராமனுக்காகவும் ஆஞ்சநேயருக்காகவும் கைங்கரியம் செய்து கொண்டு இங்கே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பாராட்டி பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை நாம் முதலில் பாராட்டுவோம். நல்ல நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த 2ஆம் நாள் நிகழ்விலே 2 கால பூர்ணாவதி முடிந்து மிக விலட்சணமாக சாற்றுமறை கோஷ்டியெல்லாம் ஆட்சி யாகசாலையில் ரொம்ப மகிழ்வோடு நாம் வந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தியிலே திளைத்தோம். அதுதான் உண்மை. பக்தியிலே திளைக்க வேண்டும் என்றால் மனது ஒருமுகப்பட வேண்டும். நாம் அங்கே பக்தியிலே வேதாங்கங்களையும் அர்த்தங்களையும் கேட்கின்ற பொழுது, அவர்கள் வேத மந்திரங்களை உத்கோஷம் பண்ணுகின்ற பொழுது, வீட்டில் சமையல் ஆயிருக்குமா, சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கோமா, வீட்டுக்காரர் வந்தால் என்ன செய்கிறது, இந்த அம்மா எங்கே போய் உட்கார்ந்து தொலைச்சாலோ, அந்த மாதிரி எல்லாம் உணர்வுகள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக நம் மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு எம்பெருமானுடைய கைங்கரிய விஷயங்களையும் ராமனையும் ஆஞ்சநேயனையும் ஒரு க்ஷணம் நாம் நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய இந்த சீதாராம ஆஞ்சநேய சபை ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள். கும்பாபிஷேகம் என்பது நடத்துவது சாதாரண விஷயமில்லை. ஒரு கோவிலை புனருத்தாரணம் செய்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்றால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் என்று சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. போன முறை நடந்த கும்பாபிஷேகத்திலே மேடை அப்படி பார்த்து போட்டிருந்தார்கள். என்னுடைய அருமைக்குரிய மதிப்பிற்குரிய அண்ணா தாக்கு சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே நடுவராக இருந்து நான் சங்கீத் ராதா எல்லாம் அணியிலே பேசினோம். அந்த நினைவு இப்பொழுது எனக்கு நிழலாடுகிறது. அண்ணா பேராசிரியர் தாக்கு சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே மிக விலட்சணமாக 12 மணி வரை இரவு அழகான பட்டிமன்றத்தை இலக்குவனா ஹனுமனா என்ற தலைப்பிலே மிக அற்புதமாக நடந்தது. ஆனால் இந்த முறை ஹனுமனையும் இலக்குவனையும் ராமனையும் அத்துணை பேருக்கும் தெரிந்திருக்கிறது. இப்போ ஒரு நாடு என்று அல்லாத இருக்க வேண்டும் என்றால் பக்தி இருக்க வேண்டும். அந்த பக்தி என்பது யார் செய்கிறார்கள் என்கிற ஒரு சந்தேகம் சம்சயம் நம்முடைய விஜயபாபுவுக்கு வந்துருச்சு. என்ன ஒருத்தார் 2ஆ பிரிச்ச, பெரியோர்களா இல்லது இளைஞர்களா, சிறியோர்கள் தர நல்ல வேலைக்கு பெரியோர்களா இளைஞர்களா அப்படின்னு அதை பிரித்து பார்ப்போமே என்று சொல்லி அவர் அழகாக ஒரு தலைப்பை கொடுத்தார். அது ஆரம்பத்தில் எனக்கு தோன்றுது, இளைஞர்கள் என்ன செய்வார்கள், பெரியோர்கள் என்ன செய்வார்கள். இங்கே இருக்கக்கூடியவர்களில் இளைஞர்களும் இருக்கிறார்கள், பெரியோரும் இருக்கிறார்கள். இளைஞர்களாக இருந்து உணர்ந்த பெரியோர்கள் இருக்கிறார்கள். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாராவது பார்த்து ஒருத்தரை போய் உன் வயசு என்னன்னு சொல்லி கேட்டு பாருங்க, சொல்ல மாட்டோம். வயசை கேட்கக்கூடாது. யாராவது போய் ஒரு வயசு என்ன இருக்குன்னு சொல்ல, அப்படி தான் சொல்லுவார்கள். எனக்கு ஒரு 40 இருக்குமா, ஆனால் எனக்கு 60 கடந்து 10 வருஷம் ஆச்சுமா. 60 கடந்து 10 வருஷம்னு ஆனது 70 வயசு. அப்படியெல்லாம் சொல்லிக்கக்கூடிய மனோபாவம் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் என்பவர்கள் இந்த நாட்டிலே முதுகெலும்பை போன்றவர்கள். பெரியவர்கள் என்பவர்கள் அவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களை போன்றவர்கள். தடைகள் வெற்றியின் புதையல், தடங்கள் வெற்றியின் தடங்கள். தடங்கள்னா முதல்ல வரக்கூடிய தடங்கள், அதாவது நமக்கு உண்டாகக்கூடிய டிஃபிகல்டிஸ். அண்டாத சொல்லக்கூடிய தடம்ங்கிறது வலு, நமக்கு ஏற்படக்கூடிய வடு.
நமக்கு ஒரு வீர விழுப்புண். அப்ப ரெண்டையும் இளைஞர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த நாடு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று ஒரு பெரியவர் சொன்னார். இந்த தடையையும் தடங்களையும் உடைத்தெறிந்து விட்டு போவதுதான் இளைஞர். தடையா இருந்தாலும் தடங்களாக இருந்தாலும் அவைகளை உடைத்தெறிந்து விட்டு போவாங்க. இளைஞர்களை ஆக்கப்பூர்வமாகவும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், அழிவு பாதைக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கத்தியை போன்றது. ஒரு கத்தி மருத்துவத்தில் இருந்தால் நோயை தீர்க்கலாம், அதே கத்தி ஒரு கல்வனிடத்தில் இருந்தால் காயப்படுத்துவான், அதே கத்தி சாதாரணமான இருந்தால் பழத்தை நறுக்கி உண்வதற்கு நோயை போர்க்கலாம், பசியை போர்க்கலாம், அல்லது காயத்தை உண்டாக்கலாம். கத்தி யார் கையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். எங்கேனாலும் கத்தி இருக்கும். அப்புறம் இளைஞர்கள் தான் இந்த மக்கள் தொகையிலே 50% மேல் இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கம், ஒரு அறிவியல் ஆய்வாளர் சொல்கிறது. எந்த ஒரு நாடு இளைஞர்களுடைய ஆற்றலை பயன்படுத்த தவறுகிறதோ அந்த நாடு வெற்றி பாதையின் முன்னேற்றத்துக்கு செல்லவில்லை என்பதாகத்தான் அர்த்தம். ஆகையினால் தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எனக்கு நவ இந்தியாவை உருவாக்குவதற்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நவ இந்தியாவை நான் உருவாக்க காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார். 100 இளைஞர்கள் போதுனா, வயசானவங்களை கேட்கல, பெரியோர்களை கேட்கவில்லை, 100 இளைஞர்களை கொடு என்று சொன்னார். இன்னொன்று, பக்தின்னா என்னது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றார். துறவும் தொண்டும் இணைந்தது பக்தி. துறவும் தொண்டும், இன்னொரு சொல்றேன். துறவு என்பது தன்னலமற்ற சேவை, எல்லாவற்றையும் துறத்தல், நான் துறந்து விட்டேன் என்ற எண்ணத்தை கூட துறத்தல் தான் துறவு. தொண்டு என்பது இருக்கிறதே, அது நிஷ்காமிய கர்மம். இந்த விஷயத்தை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்காத தன்மை தொண்டு. இந்த துறவு தொண்டு ரெண்டுக்கும் உதாரணமாக இருந்தவர் ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேயருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால், சுந்தராடத்தை படித்து பார்த்தால், அவருடைய நிஷ்காமியமான துறவு, இல்லறத்தையே நாடாத தன்மை, அவர் செய்திருக்கக்கூடிய நிஷ்காமியமான தொண்டு, ஆக ரெண்டுக்குமே அவர் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார். ஆகையினாலே இளைஞர்களைத்தான் இந்த நாடு எதிர்பார்க்கிறது. இளைஞர்கள் தான் பக்தியையும் கலாச்சாரத்தையும் காத்து இன்றைய சூழலில் வளர்க்க இயலும் என்று சொல்லி ஒரு வாதம் இங்கே வந்திருக்கிறது. இளைஞர்கள் தான் இந்த நாட்டில் பக்தி கலாச்சாரத்தை வளர்ப்பதிலே வல்லமை உடையவர்கள் என்பதை வாதிடுவதற்காக இந்த சீதாராம ஆஞ்சநேய சபையினுடைய நிர்வாக பொறுப்பிலேயும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு அன்றாடம் சனாதன தர்மத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன், அவருக்கு தீர்த்தம் விஜயபாபுன்னு பேர் வைத்திருக்கிறார்கள். தீர்த்தம்னா நான் ஆரம்பத்தில் பெருமாள் கோவில் தீர்த்தத்தை அவர் அப்படி ஏதோ செய்கிறாரோ என்று நினைத்தேன். அவர் நிறைய பேருடைய தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த ஆர்வோ வாட்டர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் மிக விற்பனராக இருந்து கொண்டு பல நல்ல பேச்சாளர், அழகான பேச்சாளர். இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா கைதட்டணும்னு? அநியாயமாக இருக்கு. அவ்வளோ அழகான பேச்சாளர் சொன்னால் ஒருத்தர் அப்படியே ஆராய்ச்சி பார்க்குறீங்களே, கைதட்டுங்க. அவரை தொடர்ந்து பரமக்குடியிலே பன்மொழி புலவர் ஏ வெங்கட்ராமன் ஒரு பேராசிரியர், சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியிலேயே பன்மொழி புலவர், ஹிந்தி படித்தவர், சமஸ்கிருதம் தெரியும், தமிழில் பல கலைகளையும் கற்று நிறைய பட்டிமன்ற மேடைகளை எங்கள் தாக்கண்டாவுடைய நடுவராக வச்சு நிறைய ப்ரோக்ராம் பண்ணவர். பரமக்குடி மதுரைக்கு தான் அவர் வரலையே ஒழிய தமிழ்நாடு முழுக்க சென்று தமிழை நிலைநாட்டிய ஒரு தன்மை பெருந்தகையாளர். அவருடைய செல்வ புத்திரி ஜெயகௌரி அரசு மேல்நிலை பள்ளி சத்திரக்குடி என்ற ஒரு ஊரில் ராமநாதபுரம் பக்கத்தில் தமிழாசிரியராக இருக்கார்கள். அதுக்கடுத்து இளைஞர்கள் தான் என்பதற்காக என்னுடைய தம்பி ஜெயபிரகாஷ் சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியில் இவர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கார். நல்ல வாத்தியார்னு பேர் வாங்கியிருக்கார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். ராதாகிருஷ்ணன் விருதாளர். ரொம்ப ஆன்மீகத்தில் மார்கழி மாதம் 30 நாளும் திருப்பாவை உபன்யாசம் பண்ணிகிட்ருக்கார். ஒரு வேளையும் கேட்க வேணாம் போடான்னு சொல்லி யூடியூப் வச்சியே பேச ஆரம்பித்தார். ஃபேஸ்புக்கிலேயே போட்டு விடுவார். அது எவ்வளவு லைக்கு நீங்கள்
ஃபேஸ்புக்கு பார்க்குறவே அவ்வளோ பேர் இருக்கான்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். நான் இங்கே பெருமாள் கோவிலில் டெய்லி பேசினேன், 10 பேர் வந்து உட்கார்ந்தா கேட்குறதுக்கு. இவன் ஃபேஸ்புக்கில் பேசுகிறாரு, அது பாட்டுக்கு ஒரு 1000 லைக் வருது. பரவாயில்ல, அடுத்த வருஷம்லாம் எந்த கோவில்லையும் போய் உட்காரக்கூடாது, ஃபேஸ்புக்கிலே பேசி விட்டுற வேண்டியதான்னு இவரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக அவர் இளைஞர்கள் தான் என்று பேசுவதற்காக 3 அறிஞர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, இளைஞர்கள் என்பவர் எங்கிருந்து வந்து விட்டார்கள்? முன்னாலேயே சொன்னேன், இளைஞர்கள் என்பது 2 முனை கத்தியை போன்றவர்கள். பெரியோர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இளைஞர்கள் எப்படி சாதித்து விட்டுற முடியும்? ஒரு குழந்தை இருக்கான்னா, குழந்தைக்கு நாம் சொல்லி கொடுத்தாத்தான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். இளைஞர்கள் என்பவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்ல ஆழ்வார் சொல்றார், வேதனோர் பிராயம் நூறும் மனிததான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு வேதை பாலகன் பசி பிடி மூப்பு ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. 15 வருஷம் வரைக்கும் பேதை பாலகன், அதுக்கப்புறம் தான் இளைஞனா மாறுகிறான். அப்படி இளைஞனாக மாறுவதற்கு முன்னாலேயே தாய் தகப்பனார் வழிகாட்டுதல் வேண்டும். தாய் தகப்பனாருடைய வழிகாட்டுதலுக்கும் முடியாது என்றால் மாதா பிதா குரு இடத்திலே கொண்டு போய் விடுகிறோம். அந்த குரு வழிகாட்டுதல் செய்ய வேண்டும். அவன் குருவே துணைன்னு எழுத சொன்னா குரு வேதனைன்னு எழுதுனான் பையன். குரு வேதனை, குருவே துணைன்னா பக்கத்தில் போனான், குருவே துணை அப்படின்னா குரு வேதனைன்னு போட்டு பழகிறவனே திருத்தி பழி கொண்டு நான் செய்யக்கூடிய செயல்கள் வந்து வலது என்று தெரியாத பேதை பாலகன். அவன் நம் சமூகத்திற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய சனாதன தர்மத்திற்கு இலக்காகும்படி திருத்திக் கொள்ள வேண்டியது இளைஞர்களுக்கு பெரும் பங்கு பெரியோர்களுக்குத்தான் இருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய பக்தி கலாச்சாரத்தை வளர்ப்பதிலே யார் முன்னணி இருக்கார்கள்னா, இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? பெரியவர்களாக இருந்து கொண்டு நம்ம இவர் இருக்கார், நம்ம விஜய் பாபு இருக்கார், கூட ஜீவன் பாபு இருக்கார். எத்தனை பாபு? பாபுன்னொடனே சின்ன பையனாக தான் யோசனை பண்ணணும். அவரை பாருங்கள், எப்படியும் வயசு 50-60க்கு மேலே இருப்பார். ஆக சின்ன சின்ன வயது தேவையில்லை செய்வதற்கு. ஈவி குமரேசன் அண்ணா அவர்களுக்கு வயசு என்ன? இன்றைக்கு நாயகமந்திரில் எவ்வளோ விஷயம் பார்க்குறார். சார் சிட்கான் நடத்துறதுக்கு சௌராஷ்டிராவுக்கான ஞானபிரபா அண்ணாவுக்கு என்ன வயசு? இல்லை என்னடா வயசு எல்லாருடைய வயசை தர போட்டு காக்கிறே திட்டார் போல இருக்கு. இளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய உணர்வு வயதானாலும் இருக்கிறது. மாடு இளைத்தாலும் கொம்பு இளைப்பதில்லை. மாடு இளைக்கும், ஆனால் அதில் கொம்பு இழைக்க ஒரே மாதிரி இருக்கும். பெரியவர்களுடைய தன்மை அப்படித்தான். செயல்களிலே வீரத்தை காண்பிக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள்தான் என்று சொல்வதற்காக நம்முடைய பல பட்டிமன்றத்தை கண்டிருக்கக்கூடிய சங்கீத் ராதா தியாகராஜருடைய கல்லூரியிலே தமிழ் துறையிலேயே பேராசிரியராக பணிபுரியக்கூடிய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பேச்சாளர். நிறைய இடத்துக்கு ரொம்ப டேட் கிடைக்கிறது கஷ்டம். எங்கள் அண்ணா சொல்லுவார், இந்த நாள் வந்து பட்டிமன்றத்துக்கு வரணும்னு சொல்லி 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சேன். அதனால் என்ன சார் வந்துடுறேன், எங்கள் தாக்கண்ணா பேசுகிறேன்னு தானே, அங்கே தானே நம்ம ஆஞ்சநேயர் கோயில் தானே, அப்புறம் இன்னொரு ப்ரோக்ராம் இன்றைக்கி இருந்திருக்கு, நான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு நம்ம நாடி வந்திருக்காங்க. கைத்தட்டுங்க, அடிக்கடி இப்போ கைத்தட்டுன்னு சொல்லுவாங்க பேசுகிற போது. இதை தொடர்ந்து எங்களுக்கு எல்லாமாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் பரசுராம், கையில் கோடாரி இருக்காது, வாயில் தான் வச்சுருப்பாங்க அந்த கோடாரியை, பளீர்னு வெட்டுவார், மைக்கே தேவையில்லை. அந்த அளவுக்கு நாத்தலும் பேர் இருக்கக்கூடிய தொண்டை வளம் மிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அற்புதமான பேச்சாளர். பாடுவார், அப்பப்போ யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது, அவர் பாடலை உட்காந்து கேட்கணும். நல்ல அழகாக பாடுவார். ஆனால் இன்றைக்கி பாடுறதுக்கு உண்டான விஷயம் இருக்காது. பரசுராமன் அண்ணா அந்த அளவுக்கு நல்லா பேச்சார். அவருடைய வயது எனக்கு எங்கள் தாக்கு அண்ணாவுடைய அண்ணா, அவர் கூடவே இருப்பார். நான் நினச்சேன் எங்கள் வீட்டில் நிறைய பிரதர்ஸு 7 பேர், அதில் இவரும் ஒரு அண்ணன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆரம்ப காலத்தில், கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இவரை ஒரு அண்ணன் நினச்சிப்பேன். நம்ம கருணாரன் அவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரா எங்கள் தாக்கு அண்ணாவை பார்க்குறதுக்கு. இவர் நமக்கு ஒரு அண்ணன், நான் சிறு வயதில் பார்க்குற போது அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் தான் வேறு வேறு அண்ணங்கன்னு தெரிஞ்சுது எனக்கு. அதாவது வார்த்தை பிரதர்னு ஒரு வார்த்தை இருக்குது, பிரதரன்ஸ்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை. பிரதரன்ஸ்னா உடன்பிரபா சகோதரர். குகனடும் ஐவரானும் பின் குன்று சொல்வான் மகனடும் அறுவரானோம் அகனமர் அன்பில் காதல் வந்த அகனவர் காதலைய நின்னடும் எழுவரானோம்னு ராமன் எல்லாரையும் அப்படியே சேர்த்தழைத்து கொண்டாரே, அதுபோல எங்களை எல்லாம் இவர்கள் சேர்த்தணைத்திருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர மக்கள். அதில் அவருடைய என்ன பெரிய ஒரு மனப்பான்மையினாலே, நீ நடுவராக இருந்து பாடுறா,
நான் பேசுகிறேன்னு சொல்லி எனக்கு அதை விட்டு கொடுத்து இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறதுனால அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்து கொண்டு, அதுக்கு அடுத்தபடி பெரியோர்களை என்று பேசுறதுக்கு பெரியவர்கள் பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அது யுவதிகள் இளைஞர்கள் பேச வேண்டும். அப்போ யாரா பேசலாம்னா நம்ம துர்காதேவி. இவர்கள் இருபாலர் மேல்நிலைப்பள்ளி என்எம்ஆர் சுப்ராமன் மேல்நிலைப்பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக இருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த அம்மா டீச்சரு, அந்த அம்மா ஸ்டூடெண்ட். பார்த்தீங்களா, ஆப்போசிட் போட்டோம்னா எங்கள் டீச்சரை திட்டி பேச வேண்டாலும் வந்துடும். எனக்கு இந்த அடியிலே போட்டு விட்ருங்கன்னு துர்காதேவி சொல்ல, ஆக டீச்சரும் ஆசிரியரும் மாணவியுமாக வந்து கொண்டிருந்து ஒரு பெரியவர் ஒரு இளைஞர் ஆக இவர்களெல்லாம் பெரியவர்களுக்காக பேச வந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் வந்து நடுவர்கள், சரியா? இப்போ கொடுத்த சம்பவனையை திருப்பி பிரித்து கொடுத்துருப்போன்னு சொல்லாதீங்க. நடுவர்கள் என்றால் 4 விஷயத்தையும் சீர்தூக்கி பார்ப்பதிலே இவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு யாரிடத்திலே நிறைய கைதட்டு வருகிறதோ, கைதட்டு, உங்கள்கிட்ட தங்கத்தட்டு வெள்ளித்தட்டெல்லாம் கேட்கல, கைதட்டு தான் கேட்குறோம். அந்த கைதட்டு யாரிடத்திலிருந்து அதிகமாக வருகிறதோ அவர்களுடைய அணிதான் ஜெயிக்கும் என்கின்ற ஒரு ரகசியத்தை இங்கே சொல்லி வைத்து, இன்றைக்கு பக்தி கலாச்சாரத்தை காக்கணும் வளர்க்கணும். பேச்சாளர்கள் தயவு பண்ணி தெரிஞ்சுக்கணும். 6 பேரும் அறிஞர் பெருமக்கள் பக்தி கலாச்சாரத்தை காக்க வேணும், அதை மேற்கொண்டு வளர்க்கணும். அப்படி 2 காரியத்தையும் ஒரு சேர செய்யக்கூடியவர்கள், மிகுதியாக செய்யக்கூடியவர்கள் இளைஞர்களா பெரியோர்களா என்கின்ற அருமையான பட்டிமன்றமானது இப்பொழுது துவங்குகிறது. இதனை நாம் இளைஞர்கள்தான் பக்தி கலாச்சாரத்தை காத்து வளர்க்கிறார்கள் என்ற அணியிலே முதலில் துவக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு, அதன் சார்பாக அதன் அணித்தலைவர் ஐயா டி.கே. விஜயபாபு அவர்கள் தங்களுடைய வாதத்தை 7 நிமிடங்கள் வைப்பார். நல்லா டைம் தெரிஞ்சுங்க, 7 நிமிடங்கள் வைப்பார். ஒரு மணி அடித்த உடனே அடுத்த 2வது சவுண்ட் நிப்பாட்டணும். 2வது மணி அடிப்பேன். அப்படியும் கேட்கலனா இந்த மணியினாலே அடிப்பேன், அவர் முடிச்சிடணும். ஆகையினாலே இந்த ஒரு விஷயத்தை உங்களிடத்திலே முதல் சுற்று வணக்கத்தையும் வந்தனங்களையும் தெரிவித்து கொண்டு இளைஞர்கள் தான் என்கின்ற வாதத்தை துவக்குமாறு அன்போடு விஜயபாபு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பட்டிமன்ற நடுவர் திரு தாக்கு சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சம்மதித்து ஆமோதித்த எங்கள் தலைவர் திரு கே கருணாகரன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே முன் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் தேவஸ்தானத்திற்கு வருகை தந்து இதுவரைக்கும் நடந்த அனைத்து வைபவங்களுக்கும் இருந்து வைபவங்களிலும் கலந்து கொண்டு பக்தி அனுபவத்தை பெற்ற அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று கொண்டு, கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி பாயோன் மருவிய கோவில் வளரிடம் பொழில் சூழ் மாலிரும் சோலை மலையை, அந்த மாலிரும் சோலை மலையை அடைபவர்களே தளர்விலராகில் சார்வது சதிரே என்று சுவாமி நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்னா, இளம் வயதிலேயே பக்தி இருந்தால்தான் முதுமையில் பக்தி மலரும் வளரும் என்பது முன்னோர்களின் வாக்கு. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை அடைவதே சார்வது சதிரே என்று சுவாமி நம்மாழ்வார் பாடி வைத்திருக்கிறார். இந்த பாட்டின் அர்த்தத்தின்படி, முன்னோர்களின் வாக்குப்படி பார்த்தாலே இளமையானவர்கள் கையில் பக்தியும் கலாச்சாரமும் இருந்தால்தான் அது காக்கப்படும், அது வளரும் என்பது திண்ணமாக விளங்குகிறது. இப்ப 5 விளையாதது 60 விளையுமா? இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு பழமொழி. இது புதுமொழியும் கூட. எப்போதுமே இது புதிதாக உதித்துக் கொண்டிருக்கின்ற புதுமொழியும் கூட. அப்படின்னா பழமொழியும் புதுமொழியும் வேற வேற ஆக முடியாது. இது எப்பவுமே நிரந்தரமான மொழி. அப்படி இருக்கும்போது 5 விளையாதது 50 விளையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பக்தி மட்டும் எப்படி 60 வயசுக்கு அப்புறம் திடீர்னு முளைக்கும்? விளையிறது இல்லையா? வளைஞ்சு விளையும், என்ன நின்றும் விளையும், என்ன தீர்க்கமா நிற்கிறது. அந்த மாதிரி இருக்கிற இந்த பக்தி
இன்னைக்கு நம்ம ராமனை எடுத்துக்குவோம். ஏன்னா ராமனுடைய வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. ராமனுடைய வைபவத்திலே தசரத மகா சக்கரவர்த்தி அவருடைய ஆட்சி காலம் 60,000 ஆண்டு என்று சொல்லுவார்கள். முடியும் போது ராமன் பிறந்து வளர்ந்த பிறகு அந்த அயோத்தியா மாநகரத்திலே இருக்கின்ற அத்துணை மக்களும் தசரதனை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்களாம். ஏன் தெரியுமா? முதியவராகி விட்டார். எப்போது இளவலான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஆட்சி பீடத்தில் அமர்வான் என்ற ஏக்கத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களாம் என்று கம்பராமாயணத்திலும் சரி வால்மீகி ராமாயணத்திலும் சரி குறிப்பு இருக்கிறது. அப்படின்னா பாத்துங்க, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இளைஞன் ஆட்சிக்கு வர வேண்டும். இன்னைக்கு பாருங்களேன், எல்லா ஆட்சியாளர்களும் பாருங்க, ஒரு இளைஞனை முன்னிறுத்தித்தான் அடுத்தவர்கள் தொடர்கிறார்கள். என்ன இது நடக்கிற விஷயம், இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற விஷயம். அப்படி இருக்கும்போது இளைஞர்களுடைய கையில் எது கொடுத்தாலும் சுறுசுறுப்பாக வேலை நடக்குது. இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாற்காலியை போட சொன்னேன். என்ன முதியவர்கள் பாவம் அப்பப்போ ஒதுங்கிட்டாங்க, பேசுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இளைஞர் 4-5 பேரை கூப்பிட்டு விறுவிறுன்னு நாற்காலியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரியம் நடக்கணும் என்றால் இளைஞர்கள் கையில் பொறுப்பை கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த பக்தி கலாச்சாரம் எங்கே தொய்வு அடைந்திருக்கிறது என்றால், இளைஞர்களை காப்பாற்றுவதற்கு முதியவர்கள் மறந்ததினாலே தொய்வு நடந்திருக்கிறது. அவர்கள் கடமையை செய்யவில்லை என்பதுதான் காரணம். இளைஞர்கள் கையில் யார் யார் பொறுப்பை ஒப்படைக்கிறார்களோ அவர்களெல்லாம் நன்றாக மிக சிறப்பாக தங்கள் பக்தியையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த முதியவர்கள் அவர்கள் கையில் ஒப்படைக்கிறார்களா என்பதுதான் கேள்வி, இன்றைய கேள்வி. அப்படி இருக்கும்போது இந்த பக்தி கலாச்சாரம் ராமன் மட்டும் இல்லை, இந்த ராமன் பிறந்து எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆன பிறகும் ஆள வந்தார் என்ற ஒரு முதிய ஆச்சாரியர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்த்த, என்ன வித்திட்டு வளர்த்த ஒரு பெரிய மகான் ஆள வந்தார். அவரு தன்னோட சிஷியர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. பெரிய நம்பி இருந்திருக்காங்க, அப்புறம் திருக்கோஷ்டி நம்பி இருந்திருக்காங்க, எத்தனையோ மகான்கள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பெரியவங்க, வயசுல பெரியவங்க. அவங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு இளைஞனை தேடி அலைந்திருக்கிறார் இந்த ஆள வந்தார் என்ற மகா ஆச்சாரியன். அந்த இளைஞர் யார், அந்த இளைஞர் எங்கே இருக்கிறார் என்று தன்னுடைய சிஷியர்கள் வாயிலாக ஞான திருஷ்டியை அடைந்து, அந்த ஞான திருஷ்டியாலே அந்த இளவலை உலகமெல்லாம் தேடி இருக்கிறார். அப்படி கிடைத்த ஒரு மகான் தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். என்ன இன்னைக்கு இது சம்பிரதாயம், இந்த கோயில் இது வளருது, என்ன இந்த கும்பாபிஷேகம் நடக்குது, எத்தனையோ வைபவங்கள், ராமநவமி நடக்குது, 108 தீப தேசங்கள் எல்லாம் விளங்கிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த இளைஞரான ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரே. அப்படி இருக்கும்போது இளைஞர் கையில தானே பொறுப்பு கொடுக்கணும்னு இந்த வைஷ்ணவ சம்பிரதாயமே நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னு சொல்லும்போது இதை விட ஒரு பெரிய உதாரணம் நமக்கு தேவையா? என்ன அடியேன்னு இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன்னா, என்னமோ 52 வயசு ஆன பிறகுதான் இந்த ஞானச்செயல் எல்லாம் பெற்று பேசிக்கிட்டு இருக்கேன்னு கிடையாது. அடியனுக்கு 6 வயதிலிருந்தே இந்த கோயிலுக்கு வந்து மணி அடிச்சு பிரசாதம் சாப்பிட்ட பழக்கம் இருக்கு. எப்படி? இந்த சீதாராம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சின்ன வயசுல இருந்து, எங்க அண்ணனுக்கு அப்ப 10 வயசு 12 வயசு இருக்கும். நான் மணி அடிச்சேன்னா நேரா ஓடி கோயிலுக்கு வந்துருவேன். கோயிலுக்கு வந்து இந்த மணி எடுக்கிற பெரியவரை கையில இருந்து அந்த கயிறை வாங்கி, அப்ப இந்த எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் அதெல்லாம் கிடையாது, என்ன இந்த கருவிகள்லாம் கிடையாது. கையில் அந்த கயிறை எடுத்துக்கிட்டு இப்பவும் அந்த மணி புதுப்பிக்கப்பட்டு அந்த கோயில் சிறப்பான அந்த ஆலய மணி விளங்கி கொண்டிருக்கிறது. இப்ப கும்பாபிஷேகத்துக்கு புதுமைப்படுத்திருக்கோம் நாங்க. ஜொலிக்குது அது. என்ன அந்த மணியை அந்த அம்மா பாலா அம்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா அடிப்பாங்க. அப்படி அந்த அடியனுக்கு 6 வயசு இருக்கும்போது அந்த மணியை அடிச்சு 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 அந்த தயிர் சாத பிரசாதத்தை சாப்பிடும் போது தேவா, அப்படி அந்த பிரசாதத்தை 5 வயதுல சாப்பிட்டதுனால இப்ப 52 வயசுல அடியேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த 5 வயதுல விதைச்சது தானே விளைந்து நிக்குது. அது வளைஞ்சு நின்னாலும் நின்னாலும் பக்தி தான். அப்படிங்கும் போது இந்த கலாச்சாரத்தை, இந்த வேஷ்டிய கட்டினாலே இன்னைக்கு மேலையும் கீழையும் பாக்குறாங்க. என்ன இந்த வேஷ்டியை இப்படி மடிச்சு அந்த பஞ்சகச்சமா சுத்தி கட்டினாலே எத்தனை பேரு நீங்க என்ன கோயில் அர்ச்சகரா, கோயில் ஐயரா? ஐயா 40 வயசுல இருந்து வேலையை வேஷ்டியை கட்டிக்கிட்டு இருக்கேன். சொல்லி தந்தது யாருன்னா அடியனுடைய மனைவி தான். என்ன
அவளுக்கு என்னுடைய பாராட்டுகள். என்ன அவளுக்கு சொல்லி தந்தது ஒரு ஐயங்கார் சொல்லி தந்தாரு. அப்படி இருக்கும்போது எப்படியோ கட்டிக்கிடும்னு ஒரு எண்ணம் உதிச்சு கட்டிக்கிட்டேனா இல்லையா பாருங்க. ஏன்னா அந்த எண்ணம் எதுக்கு உதிச்சதுன்னா, இந்த கலாச்சாரத்தை, இந்த பக்தியை, இந்த பக்தி நெறியை, இந்த ஒடுக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு அடியேன் அப்போதிருந்து 6 வயதிலிருந்து வாழ ஆரம்பித்ததுதான் இன்று இந்த விருட்சமாக, இந்த பக்தி விருட்சமாக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய வகையிலே நின்று கொண்டிருக்கிறது என்பதை அடியேனுடைய அனுபவமாகவும் ஆச்சாரியர்களுடைய அனுபவமாகவும் அந்த அனுபவத்தை எல்லாம் முன்வைத்து நம்முடைய பெரியோர் அனைவருக்கும் சிறியோர் அனைவருக்கும் நன்மை விளைவிக்க வேண்டும் என்ற வகையில் தீர்ப்பை வழங்குமாறு சவுந்தரராஜன் ஐயாவை வேண்டிக் கொண்டு, இந்த எதிரணியில் இருக்கவர்கள் எதிரிகள் கிடையாது. ஏன்னா எல்லாருமே ராமனுக்கு நண்பர்கள் தான். ராவணனே வியந்திருக்கிறாராம் ராமனுடைய வீரத்தை பார்த்து. எப்படி ராமன் போர்ல வில்லு விடுற அந்த வித்தையையும் அந்த ஸ்டைலையும் பார்த்து ராவணன் தோற்று மயங்கி விழுந்தானாம். ஒரு கட்டத்திலே மயங்கி விழுந்து அந்த தேரோட்டி ஓட்டிக்கொண்டு நகரத்துக்குள்ளே நுழையும் போது அந்த ராவணன் மூர்ச்சை எழுந்து எங்கடா போறேன்னு கேட்கும்போது, ஐயா நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க அரசரே, அப்ப நான் தேரை ஓட்டிட்டு உங்களை காப்பாத்துறதுக்கு உள்ள போயிட்டு இருக்கேன், நில்லு நில்லு நில்லு. அங்கே ராமன் விடுகின்ற அந்த அந்த அம்பின் அந்த தோரணையும், ஏன்னா அந்த தோரணையும் அந்த தோற்றமும் மிக அழகாக இருக்கும். அதை நான் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று எதிரியான ராவணனே ஒளிந்து நின்று மறைந்து நின்று ரசித்தானாம் ராமன் விடும் அம்பை அப்படின்னு சொல்லும்போது, ராமனுக்கு எதிரிகளே கிடையாது. ஆகையாலே எதிரணியில் இருப்பவர்களும் ராமன் இளைஞன் என்பதை ஒற்றுக்கொண்டு நமக்கு சார்ந்து தீர்ப்பளிப்பார்கள் என்று சௌந்தரராஜன் ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன். எந்த கோவிலிலும் ராமனுடைய வயது 12,000 எவ்வளவு 12,000 வருடங்கள், 11,000 வருடங்கள் ராமன் வாழ்ந்திருக்கிறான். 125 வருடங்கள் கண்ணன் வாழ்ந்திருக்கிறான். ஏதாவது ஒரு கோயில்ல ராமன் தாடி வச்சு என்ன ஒரு அம்ப ஒரு சன்ன தடியை பிடிச்சுக்கிட்டோ இல்ல கிருஷ்ணன் தாடி வச்சு அம்ப பிடிச்சுக்கிட்டோ பார்த்திருக்கோமா? ஏன்னா ஏதாவது ஆச்சாரியர்கள் வயதான கோலத்திலே கொஞ்சம் வயதா இருக்கலாம், தாடி வச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் முதிர்வடைந்து அவர்கள் வைகுண்டத்துக்கு போறதுக்கு முன்னால் எப்படி இருந்தார்களோ அந்த தோற்றத்தில் யாரையும் பார்க்க முடியாது. இளமையான தோற்றத்திலே தான் அனைத்து விக்கிரகங்களும் விலகி கொண்டிருக்கின்றன. ஆகையாலே இந்த பக்தியையும் கலாச்சாரத்தையும் காப்பதும் வளர்ப்பதும் இளைஞர் கையில் தான் என்று திண்ணமாக தீர்ப்பை வழங்குமாறு வேண்டிக் கொண்டு அடியேன் விடை. நன்றி நன்றி. ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம். இதான் இளைஞர்களிடத்துல வேகத்தை கட்டுப்படுறது ரொம்ப கஷ்டங்கிறது இவர் மூலமாக கண்டுபிடிச்சிக்கிட்டோம் இல்லையா? நல்ல நிறைய விஷயங்கள் தன்னையே ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு சந்தடி சாக்கில் வயசு 52 சொல்லிட்டார். அவர் வயசு 52 தானே ஆகுது, அப்படியா? உண்மை தானா? அவர் கூட்டத்தில் தப்பு சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். ஆக இவருடைய தன் சொந்த விஷயத்தை வைத்துக்கொண்டே இளைஞர்கள் இன்றைக்கு பக்தி கலாச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், காத்து வளர்க்கிறார்கள் என்பதை ரொம்ப தன்னுடைய கொட்டான பாணியிலே சொன்னார். இல்லை பெரியோர்கள் தான் என்பதை சொல்வதற்காக நம்முடைய சங்கீத் ராதா அவர்கள் வருகிறார். நல்ல கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்று மைக்கு இறக்கம் காட்டுறேன்னா மைக்காரர் இருக்கீங்களா? சிவமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்னும் 2 எழுத்தினார். நல்லதொரு அன்னையின் வளர்ப்பினிலை வளர்ந்து இனிய மனைவியின் வழிகாட்டுதலோடு இல்லறம் நடத்தி நன்மக்களை பேணி மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேறு என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாற்போல் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இன்று மக்களிடையே அதிக செல்வாக்கை பெற்று இப்பட்டிமன்றத்தின் மகனாக கொழு வீட்டிருக்கின்ற போற்றுதல்குரிய நடுவர் அவர்களே, நல்லா கரவொலி எழுப்பலாம். இவ்வளவு நேரம் என்னதான் சொல்லிட்டு இருக்கீங்க, யாரை சொல்ல வரீங்கன்னு பார்த்தேன். இரு அணியின் அறிஞர் பெருமக்களே, ஆன்றோரே சான்றோரே என் போன்றோரே, உங்கள் அத்தனை பேருக்கும் இரவு நேரத்து இனிய வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். நடுவர்களே, தலைப்பு அருமையான தலைப்பு. நான் சில ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போனேன்னா அந்த ஊரில் நல்ல பொண்ணு இருக்கான்னு பார்ப்பேன், ஆபரணம் நகைக்கடைகள். சில ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போனேன்னா சில பெண்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன், எப்படி ஆடை ஆபரணம் அணிகரெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் இங்கு மகால் 5 பந்தடி தெருவுக்கு இங்கு வந்த பிறகுதான் நான் பொன்னையும் பார்க்கவில்லை, பெண்ணையும் பார்க்கவில்லை. ஒரு பிடி மண்ணை எடுத்து கொண்டு போய் வைத்து என் பூஜை அறையில் வணங்க வேண்டும் என்றால் உயர்ந்த உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் வாழும் ஊர் இந்த இடம்.
மகால் 5 12 புனர் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க வந்து என்ன பேசுறாரு ஐயா? 5 6 வயதிலிருந்தே மணி அடித்ததனால தான் இன்று உங்களுடைய சொல் மணியை இந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா? 6 வயதுல விஜயராஜனா உங்க வீட்டுல தான் செல்லம். இன்னைக்கு 52 வயசுல விஜயராஜனா தமிழகம் எங்கும் நீங்கள் செல்ல பிள்ளையாக உயர்ந்தோங்கி உயர்ந்த மனிதனாக இருக்கிறீர்கள் என்றால் அதானங்க பெரியவர்கள். தட்டுமா கையா? சிறப்பு இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க? அந்த மணி அடிச்சதால இன்னைக்கு நான் மணி எப்படி அடிக்குது உங்களுக்கு? சொல் மணி இல்லவா? ஒவ்வொரு பேச்சும் மணி மணியா உதுத்துக்கிட்டு இருக்கீங்களையா? ராமாயணத்தை பத்தி அழகா சொன்னார். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு அங்க நின்று கேட்டேன், இந்த மகால் 5 அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போற வழி எங்கன்னு கேட்டீங்க. உண்மைதான் சொல்றேன். ஒரு இளைஞனை பார்த்து கேட்டேன், தம்பி இப்படியே போனா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடலாமான்னு கேட்டேன். அவன் சொன்னா இப்படியே போனாலும் போகலாம், இல்லை கையை தொங்க போட்டு போனாலும் போகலான்னா. கேட்டதுக்கு சொன்னது யாரும்மா? அது ஒரு இளைஞன். இளைஞன் அது குசும்பு இருக்கும்ல, அந்த இளைஞன் அப்படி சொல்றான். ஆனா எங்க பரசுராமையா பாருங்க, அப்படியே பழுத்த பள்ளம்மா, அப்படியே பக்தி. அங்க பாருங்க, திருநீற்று முழுநீரும் பூசிய முனிவரா எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. வேற ஏதாச்சும் வரையில என்னை கூப்பிட்டு வந்தாரு, வாமா சங்கீதா நான் இருக்கிறப்ப உனக்கு என்னம்மா ஆஞ்சநேயருக்கு நேராக கூப்பிட்டு போய் விட்டுறேன் நான் அப்படின்னு அவர் அழைத்து வந்தார் என்றால் மிக அழகாக சொன்னார்கள். ஒரு பெரியவரால் தான் ஒரு ஞான தீபத்தை கண்டறிய முடியும் என்றால் அந்த பெரியவர் ஆள வந்தார் தான் ஞான தீபம் ராமானுஜத்தரை கண்டறிந்தார். உண்மையா இல்லையா? அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். ஒரு இளைஞரா கண்டறிஞர் ஞான தீபத்தை வைணவ சுடரொளி ராமானுஜத்தை கண்டறிந்தவர் யார்? பெரியவர் ஆள வந்தான் யமுனை துறைவர் அல்லவா? அதை மறந்து விட்டு நம்ம பேச முடியாது. போன வாரம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். நல்லா கேட்டுக்கங்கம்மா, நவக்கிரகத்தை ரிவர்ஸில் ஒருத்தையும் சுற்றிக்கிட்டு இருந்தேன். எப்படிங்க சுற்றணும்? நான் கேட்டேன், என்ன தம்பி இப்படி ரிவர்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னேன், அக்கா நீங்கள் வேற 9 தடவை சுற்றுறதுக்கு தெரியாமல் 11 தடவை சுற்றிட்டேன், அதனால 2 சுத்த ரிவர்ஸில் சுற்றி கழிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற. ஏங்க இந்த இளைஞர்கள் வந்து பக்தியும் கலாச்சாரத்தையும் வளர்ப்பாங்களா நான் கேட்குறேன். இவன் ரிவர்ஸில் 2 கழிக்கணும்னு கழிச்சுக்கிட்டு இருக்கானே. அதை விட எனக்கு அதிர்ச்சி என்ன, பிள்ளையார் மாமான்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன். பிள்ளையார் மாமா என்னை காப்பாற்று. இந்த அரச மரம் பிள்ளையார் கோயில் இருக்கும், அதை தாண்டி தான் நான் கல்லூரிக்கு போகணும். போகையில் அவன் சொல்கிறேன், பிள்ளையார் மாமா என்னை காப்பாற்றுன்னு. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சப்பெல்லாம் பிள்ளையார் அப்பான்னு தான் கும்பிடுவோம். நானும் எங்கள் அப்பா அம்மாலாம் பிள்ளையார் அப்பான்னு தான் கும்பிடுவோம். நீ என்னோட பிள்ளையார் மாமாங்கிறனே. அவன் சொல்ல, நீங்கள் வேற போங்கக்கா விவரம் தெரியாமல். அப்போ அதை வந்து ரம்யா பிள்ளையார் அப்பா அனுச்சுன்னா எனக்கு மாமா தானே. ரம்யா வந்து பிள்ளையார் அப்பான்னு சங்கையார் ரம்யா இல்லைல்ல, அதனால அவனுக்கு பிள்ளையார் மாமாவா. என்னவா பேசுகிறேன் பாருங்க. இந்த மனிதர்களிடம் இந்த இளைஞர்களிடம் பக்தி கலாச்சாரம் எங்கு வளரும்? இதுதான் எங்களுக்கு கேள்வி. பக்தினா என்னங்க? பக்தி என்னது? பிறருக்கு கொடுத்து மகிழ்வது, தொண்டு, சேவை. மந்திரம் செய்யும் உதடுகளை விட சேவை செய்யும் கரங்களே சிறந்தது. அதான பக்தி. இந்த பக்தி இந்த இளைஞர்களிடம் இருக்கிறதா? ராமானுஜரை பற்றி அழகா சொன்னார். அந்த ராமானுஜர் திருமலைக்கு போனார். திருவேங்கடனை தரிசிப்பதற்காக. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் ரம்பையரும் படிந்து கிடந்து எங்கும் பவளவாய் காண்பேனே என்று அவர் போனார். எப்படி போனாரு? நடந்தா போனாரு, தவந்து போனாருங்க. எம்பெருமான் இருக்கின்ற திருமலையின் மீது என்னுடைய பாதம் படக்கூடாது என்று மொழியால் தவழ்ந்து போனார். இது என்ன சிறப்புனா, அவரை வரவேற்பதற்காக அவருடைய தாய்மாமர் திருமலை நம்பி ஓடோடி அங்கிருந்து திருமலையிலிருந்து கீழே இறங்கி வர்றாரு. மலைக்கு ஏறு முனை கீழே இறங்கி வந்து வரவேற்கிறார் பெரியவர். அவர் கேட்கிறார், ராமானுஜர் சுவாமி நீங்க வரணுமா? நீங்களே ஓடி வரணுமா இவ்வளவு தூரம்? நான் வந்துட மாட்டேனா? யாராச்சும் ஒருத்தரை அனுப்பிச்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறார். உடனே இவர் சொல்றாரு பாருங்க, நான் அனுப்பிச்சிருக்கலாம். திருமலையில் 4 மாட வீதியிலும் சுற்றி பார்த்தேன், என்னை விட சிறியவர் எவரும் இல்லை என்று அந்த பெரியவர் கூறினால் இதானங்க பக்தி. தட்டுக்க கைய. யாரா சொல்ல முடியுமா? இளைஞர்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன். அவர் வந்து என்ன சொல்றார்? என்ன ஏய்
வகுத்து வெளிடா, மாத்திரை வாங்கிட்டு வாடா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், மணி 9 ஆச்சு, கடை திறந்துருக்குமோ திறக்காதோ, போடா கடை 10 மணிக்கு தானே அடைப்பாங்க, போய் வாங்கிட்டு வாடா. ஆமாம், அப்படியே வாங்கிட்டு வந்தால் வகுத்து வலி தீருமோ தீராதோ, டேய் தீரும்டா நீ வாங்கிட்டு வாடா, அப்படியே குடித்தாலும் எல்லாம் சரியாயிருமோ சரியாகாதோ, நான் எண்ணம் செஞ்சுட்டு போகிறேன் நீ வாங்கிட்டு வா அப்படின்னா அவன் திருப்பி சொல்லியா, எண்ணம் செஞ்சுட்டு போகிறதுக்காக நான் இங்கேருந்து புல்லட் எடுத்து வண்டி எடுத்துகிட்டு போய் 5 மைல் தொலைவில் இருக்க மாத்திரை கடையில் போய் மாத்திரை வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு இப்போ சும்மா படுத்தேன் என்ன? யார் இது? இளைஞன். நடுவர்களே, நிறைவாக சொல்கிறேன், பக்தியின் கலாச்சாரத்தையும் பெருக்குவதில் உண்மையிலேயே இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது பெரியவர்கள் தான். நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லீர்கள், இந்த அண்ணே, ரவீந்திர அண்ணே, அந்த அண்ணே, இந்த அண்ணேன்னு எத்தனை அண்ணன்களை கூப்பிட்டீர்கள். குகனோட ஐவரானம் சொன்னார், நீங்கள் சொன்ன அத்தனை அண்ணன்மார்கள் தான் இன்று உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். சரியா? விவேகானந்தரை சொன்னீங்க 100 இளைஞர்களை தாங்கன்னு. அந்த விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை தந்தால் பாரதத்தை மாற்றுவேன், ஆனால் ஒரே ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை தாருங்கள், நான் 100 இளைஞர்களை மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர். இதெல்லாம் என்னது? ராமாயணத்தை சொன்னார். அந்த ராமாயணத்தில் ஆஞ்சநேயரை சொன்னார். அந்த ஆஞ்சநேயருக்கு பலம் இருக்குங்கிறதே சொன்ன பெரியவன் ஜாம்பவான்ங்க. ஆஞ்சநேயருடைய பலம் தெரியல, ஆஞ்சநேயருக்கு இளைஞர், ஆஞ்சநேயருக்கு தெரியல. அந்த இளைஞனிடம் உன்னிடம் பலம் இருக்கிறது என்றை சுட்டிக்காட்டுவது யார் என்றால் அந்த பெரியவர் ஜாம்பவான் என்று கூறி நிறைவாக ஒரு சில சின்ன பிள்ளைகளுக்கு சோறு குழம்பு ரசம் பருப்பு வச்சு பெரியவங்க விளையாடுவாங்க. தூக்கி வச்சு இந்த சோறு, இந்த குழம்பு, இந்த அத்தைக்கு, இந்த அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, கடைஞ்சு கடைஞ்சு காக்காய் கூத்து, குடஞ்சு குருவி கூத்தும்பாங்க. எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நண்டூரு நரியூரு நண்டூரு நரியூர் கிச்சு 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 கிச்சும்பாங்க. சிரிக்கும் அந்த பிள்ளை. இது சும்மா பொழுதுபோக்குக்கா? அந்த பிள்ளையை சிரிக்க வைக்கிறதுக்கா? இல்லை. கொடுத்து மகிழ்ந்தால் பிறருக்கு கொடுத்து உதவி செய்தால் வாழ்வில் சிரித்து மகிழலாம் என்ற பண்பாட்டை சொல்லித் தருவது வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள். அதை தெரிஞ்சுக்கிறேன்ல. யார் சொல்லித் தருவா? நீங்களாம் எங்கே பண்ணீங்க? கேம் விளையாட போயிடுவீங்க. அதை சொல்லித் தருவது பெரியோர்கள். பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பக்தியையும் நமக்கு அறிவுறுத்துவது இளைஞர்களை விட பெரியோர்களை என்று கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ் சபாஷ், ரொம்ப அழகான பேச்சு. நல்லா இவர்கள் ராமாயணத்தை ஆரம்பித்தார், ராமானுஜர் ஆரம்பித்தார், அதை வச்சு அம்மா சொல்லி முடிச்சிட்டாங்க. நல்ல பேச்சு. அதுக்கடுத்து நம்முடைய ஜெயகௌரி, வாங்கம்மா, இளைஞர்களுக்காக சொல்லுங்கள். கொஞ்சம் டயத்தை கீப்பப் பண்ணால் நல்லது. யானை முகமுடைய பாலகணபதியே வருகவே, பானை வயிரோனை பாத கமலங்கள் தருகவே, வெம்பு கரிமுகமும் 5 கரதளமும் உடைய செம்மளே, கொம்புதனை ஒடித்து விந்தை பாரதம் எழுதிய ஏந்தலை, காக்கை வடிவெடுத்து காவிரி நதி பாய கமண்டலம் சாய்த்தோனே, வேட்கை மனமுடைய வெங்கடவன் மகள் வெற்றி பெற விரும்பி அருள் புரிவார். ராம நமமும் மிட்டாய், சீதா ராம நமமும் மிட்டாய், ஒரு தடவை சொன்னால் 8 ஆல் பலம் கொடுக்கும் மிட்டாய் என்றார் நம்முடைய நாயகி சுவாமிகள். அப்பேற்பட்ட அருமையான நம்முடைய சீதாராம சமேத ஆஞ்சநேயர் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான இந்த நன்னாளில் இந்த பட்டிமன்ற விழாவினை ஏற்படுத்திய அடியாளையும் அழைத்து பெருமைப்படுத்திய கமிட்டியைச் சேர்ந்த அத்துணை அன்பர்களையும் அத்துணை சான்றோர் பெருமக்களையும் கூடியிருக்கக்கூடிய பெருமக்களையும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களையும் என்னை ஆற்றுப்படுத்திய நடுவர் ஐயா அவர்களையும் பரசுராம் ஐயா அவர்களையும் அதே போன்று என்னுடைய அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்களையும் இந்நேரத்தில் நினைவு கூறி நன்றி கூறி உரையை தொடங்குகிறேன். எதிரணியைச் சேர்ந்த சங்கீதராதா அவர்களுக்கு என்ன கோவம் தெரியல, வந்து பொங்கிட்டு போயிட்டாங்க. பொங்குறாங்க, அதுதான் பிரஷர் கூடிரும். அவசரப்படக்கூடாது, வயசாயிருச்சு. தலைப்பு முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைய சூழலில் பக்தியை காத்து வளர்ப்பதில் முன்னிற்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான தலைப்பு, ரொம்ப அழகா சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுடைய அணிக்காகவே பேசிவிட்டு அமர்ந்துள்ளார். அதற்காக என்னுடைய சார்பில் நீங்கள் கை தட்டுங்க. நானும் கேட்கிறேன், கை தட்டுங்கம்மா ஒரு தடவை. என்னன்னா, முதலே சொன்னார், ராமானுஜரை ஆள வந்தார் என்ற பெரியவர் அழைத்து வந்தார் அப்படின்னு. அவருக்கு அருமையாக தெரிந்திருக்கிறது. அம்மா, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்.
எனக்கு அடுத்ததாக இந்த பக்தியை காத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு இளைஞன் தேவை என்பதை அப்பேற்பட்ட பெரியவர் உணர்ந்ததால் தான் ராமானுஜர் அழைத்தார். ரொம்ப அழகா சொன்னாங்க. பிள்ளையாரை பார்த்து மாமான்னு சொல்லிட்டாங்க. பொய்கை ஆழ்வார் அழகா சொன்னார். தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமர் உகந்தது எப்பேர் அப்பேர் தானே. இறைவனை எந்த பேர் சொல்லி வேணாலும் கூப்பிடலாம். இறைவனை நாம் எந்த உருவில் நினைக்கிறோமோ அந்த உருவாகவே இறைவன் தெரிவான். மாமான்னு கூப்பிட்டா என்ன, அப்பான்னு கூப்பிட்டா என்ன, அம்மான்னு கூப்பிட்டான எந்த பேர் சொல்லியும் இறைவனை அழைக்கலாம். நிச்சயமாக ஒரு விஷயத்தை இங்க பதிவு செய்யணும். இளைஞர்கள் மேல ரொம்ப கோபம். இளைஞர்கள் பொறுப்பா இருக்க மாட்டேங்கிறாங்க. வழிபாடு சொன்னா கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி எப்படி கேட்பாங்க? நிறைய கேள்வி கேட்குறாங்க. என் பையன் என்கிட்ட கேள்வி கேட்குறான். அம்மா, சிவராத்திரி வந்தா பேய்கள் எல்லாம் அவுத்து விட்டுருவாங்களாமே, அவுத்து விட்டா காத்து கருப்பு அண்டிருமாமே, நம்ம வெளியே போகக்கூடாதாம்மா, அதுக்கப்புறம் சிவபெருமான் எல்லா பேயும் கட்டினதுக்கு அப்புறம் தான் வெளியே போகணுமாம்மா, இது உண்மை கேட்டேன். நான் சொன்னேன், இப்போ ரொம்ப டெக்னாலஜி வேர்ல்டு, நம்ம டெக்னிக்கலாக தான் பேசியாகணும். தம்பி, லேப்டாப் சிஸ்டம் இருக்கே, அந்த சிஸ்டத்தில் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோட சிஸ்டம் எப்படி இருக்கும்? ரொம்ப கிளியராக இருக்குமா? சரி, அதில் வைரஸ் எப்படா போகும்? தேவையில்லாதது டவுன்லோட் பண்ணால் வைரஸ் போகுமா? சரி, அந்த வைரஸை நீக்கிறதுக்கு என்னடா பண்ணணும்? ஆன்டி வைரஸை இன்ஸ்டால் பண்ணணுமா? அதே தான். இப்போ நீ பறக்கும் போது ரொம்ப சுத்தமாக பறந்த, ஆனால் நீ வளரும் போது என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத நண்பர்களோ தேவையில்லாத சூழலில் போகும்போது பொறாமை, சினம், கோபம், பொச்சாமை அத்தனையும் உன்னுடைய மனதில் உன்னுடைய உடலில் சேருகின்றதே, அதை நீக்கும் ஆன்டி வைரஸ் பக்தி. மனசார கும்புறா, உன்னுடைய வைரஸான இத்தனையும் போயிருண்டா. அதுக்காக சொன்னதுதான் பேய்களை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒன்று வந்திருக்குன்னு சொன்னோன்னே அவன் பயபக்தியோட கும்புறாங்க. இதே எங்க அம்மாட்ட கேட்டேன், பெரியவர்கள் நீங்க நோட் பண்ணணும். எங்க அம்மாட்ட கேட்டேன், வாய்மூடு, நான் என்ன சொல்றேன்னு அதை மட்டும் கேளு அப்படின்னா. நான் திரும்பவும் காரணம் கேட்டேன். இல்லை, நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், எங்க அம்மா இதைத்தான் சொல்லிச்சு. அதே மாதிரி நீ என்கிட்ட கேட்கிற, நான் இதைத்தான் சொல்றேன். ஆனால் இன்றைய தலைமுறையினர் உங்களை போல் முன்னோர்கள் என்ன சொல்லி வைத்தார்களோ அதை கடத்தும் கடத்திகளாக நாங்கள் செயல்பட விரும்பவில்லை. தீர்க்கமாக ஆராய்ந்து சொல்வதில் தீர்க்கமுடன் இருக்கின்றோம். அடுத்து ரொம்ப அழகா சொன்னாங்க திருமலை நம்பியை பத்தி. இன்றைய சூழலுக்கு வாங்க, அன்னைக்கு நாங்களும் உதாரணம் சொல்லுவோம். அறிவில் மட்டும் விளைவதல்ல பக்தி, அறியாமலும் விளைகிறது. குகன் தேனும் மீனும் கொண்டு போனான். கண்ணப்பன் கண்ணை எடுத்து அப்பினான். ஹனுமன் தன் இதயத்தை கிழித்து காட்டினான். அத்தனை பேர் முதியவர்கள் அல்ல. ஆக இளைஞர்கள் அறியாமையில் உச்சகட்ட பக்தி நிலை அடைந்தவர்கள் இளைஞர். இன்னொன்னு அழகா சொல்லலாம், தொண்டு நெறியை பத்தி அழகா சொன்னீங்க. நிறைய பேர் கோயிலுக்கு இளைஞர்கள் போகவே மாட்டேங்கிறாங்க. ஒரு கவிஞன் அழகா எழுதினான், கோயிலுக்கு போனேன், கூட்ட நெரிசல் தாழ முடியவில்லை, விழுந்தெடுத்து அப்பாடா என்று குளக்கரையில் அமர்ந்தேன், எனக்கும் தான் புரியலை என்று கடவுள் என் அருகில் அமர்ந்தார். மிக மிக நுணுக்கமான கவிதை. கோயிலுக்கு ஏன் போகணும், எதற்காக போகணும்? கோயிலுக்கு போகணும்னு சொல்லுபவர்கள் நீங்கள், ஆகச்சிறந்த பெரியோர்களை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். நீங்கள் முன்னோடிகள், நீங்கள் வழிகாட்டுபவர்கள், நீங்கள் என் கரம் பிடித்து அழைத்து செல்பவர்கள். ஆனால் உங்களுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கின்றது என்றால், வழிபாட்டு முறைகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சுற்றி சுற்றி பிணைக்கப்பட்டுள்ளீர்கள். அதை தாண்டி அறிவியல் சார்ந்து நாங்கள் வருகின்றோம். இன்னைக்கு இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பண்ணல, ஒரு திருவிழானா இளைஞர்கள் நிற்கிறாங்க. இன்னைக்கு காமன் பண்டிகை அத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்கள். ஏன்? வைஷ்ணவ பக்தியை மேம்படுத்தக்கூடிய துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள், அதே போன்ற சைவ பக்தியை வெளிப்படுத்துகின்ற தேச மங்கையர்கரசி அவர்கள் இன்னைக்கு வலையொலி மூலமாக வராஸ்கோயட் அப்படின்னு ஒரு பையன், சின்ன பையன், வள்ளலாருடைய அத்தனை தத்துவங்களையும் வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் எட்டி பிடிக்காத உயரத்தை கூட எட்டி பிடித்து, நீங்கள் போக முடியாத உயரத்தை கூட போக முடித்து, அத்தனையும் கடந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்பவன் இளைஞன் இல்லையா? ஆன்மீக சிந்தனையாகவே நிற்கும் வரையில் அது வளர்ச்சி பெறாது.
எம்முடைய இளைஞனுடைய ஆன்மீகம் பக்தி அறிவியலோடு கலந்து வலையொலி மூலமாக ஒரு யூடியூப் சேனலை எடுத்து அத்தனையும் சேர்த்து வைத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்றானே, அப்பொழுதுதான் இந்த பக்தியானது காக்கப்படுகிறது, இந்த பக்தியானது வளர்க்கப்படுகிறது, இந்த பக்தியானது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. வாய்ப்பளித்த அத்துணை நல்லுங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. பெரியவர்களுக்கு பெரியவர் வர்றாரு, கரெக்டாக நேரத்தை கொஞ்சம் கடைப்பிடிச்சே நல்லா இருக்கும். பேச்சாளர்கள் அண்ணா பரசுராம அவர்கள், எப்படி உங்கள் பிரியம் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டார்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமே. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மிக அற்புதமான நிகழ்ச்சி, ரொம்ப அருமையான நிகழ்ச்சி, பக்தியை பற்றிய நிகழ்ச்சி எங்கேயும் இப்போ நடக்கிறது இல்லை. சீதாராம ஆஞ்சநேயர் கோவிலில் தான் நடக்குது. இப்போ அருமை, ரொம்ப பக்தி என்னன்னு சொல்லி ரெண்டு பேர் ரெண்டு விதமாக சொல்லிட்டாங்க. அந்த இப்போது எனக்கு எத்தனையோ பக்தி கூட்டங்களில் போயிருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். அதை சொல்லிக்கிறேன், நேரம் இல்லை. ரொம்ப அருமையாக ஆன்டி வைரஸ், அது ஒரு பக்தி. நம்ம ஆன்டி வைரஸுங்கிறது ஒரு பக்தியான். இன்னொன்று, நம்ம விஜய் பாபுக்கு ஒரு கவலை, ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தாடி வரலையே, இந்த கவலை யாரையா பண்ண சொன்னா? தாடி இல்லாதனால இளைஞர்கள் இப்போ தாடி உள்ள அத்தனை இளைஞர்களும் தாடியோடு தான் வளர்றாங்க. ஒரு கல்யாணத்தில் முதல் நாள் அவர் முடி திருத்தி மிக சுத்தமாக வைத்து கொண்டு தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இப்போ எல்லாருமே முனிவர் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள். உடனே சேர் போடுறதுக்கு கூப்பிட்டாரான், அந்த இளைஞர்களே காணா. இப்போ பக்தின்னு சொல்லும்போது அவர்கள் காணா. திருமலை நம்பியை பற்றி சொன்னாங்க, ரொம்ப என்னுடைய அணித்தலைவர் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. 18 முறை ராமாயணம் கேட்கறதுக்காகத்தான் இங்கே போயிருக்கார். ராமானுஜர் திருமலை நம்பியோட ராமாயணம் சீக்கிரம் நமக்கு இப்போ கிடைக்கிற மாதிரி இல்லை. அந்த நேரத்தில் ராமாயணம் கேட்பதற்காக நம்பியை திருமலை நம்பிக்கிட்டே போகிறார். அடுத்த மாதம் வா என்று சொல்லி அதாவது சலிப்பில்லாமல் 18 முறை போன பிறகு தான் ராமாயணம் அவர் அந்த திருமலை நம்பி ராமானுஜருக்கு சொல்லி கொடுத்தார். இது ஏன் சொல்லிக்கின்றேன், அந்த பக்தியினுடைய தன்மை இளைஞனாக இருந்தாலும் கூட முதியவர் என்ன சொல்லுகின்றாரோ அந்த மாதிரி தான் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பெருமையோடு கூடிய பெருமை ராமானுஜருக்கு மட்டும்தான் உண்டு. இல்லை, இப்போது நம்ம பக்திங்கிறது நிறைய சொல்கிறோம். ஐயா ஃப்ரீ இலவசம்னு சொல்கிறோம். ஃப்ரீ என்ன அர்த்தம்? இலவசம். இப்போது நம்ம யுவதிகள் எல்லாம் ஃப்ரீ ஹேர் யாருமே கடைபிடிக்கிறதில்லை, ரொம்ப ஃப்ரீயாக போகிறோங்கிறாங்க. ஒரு கோவிலில் அம்மாவோட மக நிற்கிறாங்க, அங்கே ஃபேன் ஓடுது. அந்த முடியானது அம்மாவுடைய மூக்குத்தியில் ஒரு முடி ஒத்திக்கிடுச்சு, சுருண்டுக்கிடுச்சு. இந்த அம்மா இழுக்கிறாங்க, ஏமா தலையில்மா, அம்மாவையே மகள் தலையில்மா கழுதை. அந்த அங்கே சம்பாசனை நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நல்ல முடி நல்ல, அதாவது இப்போ ஒன்றும் செய்கிறதில்ல, ரப்பர் பேண்ட் இருந்தாலும் போதும், அது போட்டு முடிச்சுட்டு வந்துடுறாங்க யுவதிகள். இவர்கள்லாம் பக்தியோடு வர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அன்னைக்கு சொன்னாங்க என்னுடைய தலைவர் அன்பிற்குரிய ஐயா அவர்கள், டாக்டர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இருந்திருந்தால் மிக அற்புதமாக சொல்வார்கள். இப்பொழுது இல்லை, பெரியவராக இருந்தாலும் மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி சினவெனும் சரக்கை ஏற்றி சரிகடல் ஓடும் போது மதன் என்னும் பாறை தாக்கி அறிய ஒணாது உணை உண்ணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடே கோவேன். தத்தளிக்கும் போது ஒன்றும் செய்ய முடியாது கடைசி காலத்தில், அதுதான் சிறந்த பக்தி. அதே மாதிரி ஆழ்வார் சொல்வார், எப்போ எந்த முறையில் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது,
அதனால நான் நலிந்து அதாவது சோர்வடையும் போது உங்களை சொல்ல முடியாது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லி ஆழ்வார்னு சொல்வார்கள். தேவாரத்தில் அந்த மணவனும் தோணி பற்றின்னு சொல்லி சொல்ல கருத்து தான் இதில் சொல்வார்கள். அதே மாதிரி நாயகி சுவாமிகள் அதாவது இந்ததி காய் நிஜமும், இன்னைக்கு என்ன நிஜம், இன்னைக்கு என்ன உண்மை, இந்ததி காய் நிஜமும் ஏ பல்லானி முசு ராத்ததி காய் நி புஜமும். இப்போ என்ன நிஜம், இது உண்மையா, இனிமேல் இருக்க போவதும் உண்மையா, இல்லை எப்போ எந்த நேரத்தில் எப்படி போகும்போது அந்த ஆவி அப்படிங்கிற மாதிரி நினைத்து அதாவது பக்தியை வளர்க்கின்ற பெருமை முதியோர்களுக்கு தான் உண்டு, பெரியவர்களுக்கு தான் உண்டு. ஆனால் ரொம்ப அருமையாக விஜய் பாபு சொன்னார்கள், எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள்னு சொன்னாங்க. சொல்லலை. பக்தி என்கிறது கடவுளுக்கு மட்டுமுடைய பக்தி இல்லை, மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. தாய் தந்தையரை கும்பிட்டாலே போதுமே. பெரிய முதல் கடவுளாக இருக்கின்ற விநாயகப் பெருமான் கேட்கிறார் நாரத மகரிஷிகிட்ட, இந்த உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் சொல்லி வரும். அந்த மாதிரி இந்த உலகம் சுற்றினாலே போதும், தாய் தந்தை சுற்றினாலே போதும், அதுதான் பெரிய பக்தின்னு சொல்வார். தாய பக்தி, மொழி பக்தி சிறந்த பக்தியாக இருக்கும். அந்த பக்தியை வளர்க்கக்கூடிய பெருமை, அது மட்டுமல்ல காக்கக்கூடிய பெருமை இன்றைய சூழலில், அந்த தலைப்பில் இன்றைய சூழலில் அவர்களால் தான் முடியும் என்று அருமையான மண்டபம், அருமையான இடம், அழகான நடுவர், எல்லாருமே அழகாக இருக்காங்க, அழகான நடுவர், அழகான முறையில் பெரியவர்களை பற்றி அறிந்தவர்கள். நிச்சயமாக எங்களுக்குத்தான் தீர்ப்பு என்று அவர்கள் 3 பேருக்குமே தெரியும். இவர்கள் இளைஞராக மாறியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு ஒரு ஆசை. இன்னொன்று என்னென்னா, எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் முடி அப்படியே கருப்பாக இருக்குது, என்னுடைய முடியெல்லாம் வெளுத்து போச்சு. அவர் இளைஞராயிட்டார். அந்த மாதிரியாக்கி போய் இந்த சூழ்நிலை இப்படி இருக்காங்க. ரொம்ப அதாவது வயது முதிர்ந்த இளைஞர்கள், வேறு ஒன்றும் இல்லை. அவர்கள் 3 பேரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம், நல்ல அருமையான வாதம். ஜெயபிரகாஷ் வாங்க. அருமறை முதல்வனை, ஆலி மாயனை, கருமுகில் வண்ணனை, கமலக்கண்ணனை, திருமகள் தலைவனை, தேவதேவனை, 20 உளறிகள் இறைஞ்சியத்துவம். ஜீர்ணோத்தன் அஷ்டமந்தன மகா சம்பிரோசனம் நடைபெறக்கூடிய பட்டிமன்றத்திற்கு சிறப்பாக நடுவர் பொறுப்பை ஏற்றி திறமை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தவர்களே, 2 அணியிலும் சிறப்பான வாதிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களே, அனைவருடைய பொன்னார் திருவடி கிழமைகளுக்கு அடிகளுடைய வணக்கத்தை கனிவாரம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் பரசுரம் வந்தார், பிதற்ற ஆரம்பித்து விட்டார். இதைவிட வேறு எதுவும் சான்று கிடையாது. காஞ்சிமா நகரத்திலிருந்து 18 முறை திருக்கோஷ்டியில் நடந்து வந்து எதற்காக? அஷ்டாட்சர மந்திர உபதேசத்தை கேட்பதற்காக. இவர் என்ன சொன்னார்? ராமாயணம் சொன்னார். ராமாயணம் கேட்பதற்காக வரவில்லை. திருக்கோஷ்டியூர் நம்மிடம் அஷ்டாட்சர மந்திரம் சொல்லும்படியான ஒரு மந்திரத்தை உபதேசம் கேட்பதற்காக. அவர் மகா பெரியவருங்க. அவர் நினைச்சா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வைகுண்டத்திற்கு அழைத்து நகரி சொல்லலாம். ஆனால் சுயநலம் அவரை பாதித்து விட்டது. ஆனால் ராமானுஜர் இளைஞர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வைகுண்டம் செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் கட்ட அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை இந்த திருக்கோஷ்டியூர் கோவிலுக்கு கோபுரத்தின் மீது நின்று, வம்மியின் உலகினீர் வந்ததில் கொள்வீர், வாருங்கள் வாருங்கள் ஜெகத்தீரே வாருங்கள், இந்த உலகத்தில் கடை தேற்றக்கூடிய அருமருந்தை நான் சொல்லவிருக்கின்றேன் என்று அனைவருக்கும் வாரி வழங்கியதன் காரணமாகத்தான் எம்பெருமானார் அழைக்கப்பட்ட. தப்பு தப்பான்னு சொல்றாருங்க இளைஞர் சொல்லி. இளைஞர்களையும் தப்பு தப்பா சொல்ற இவரும் தப்பு தப்பா சொன்னோம்னா எப்படி பக்தி வளர்க்க முடியும்? பக்தி என்பது என்ன? பக்குவத்தை அடையக்கூடிய. ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதத்தை நடுவர் தொட்டு விட்டார். மார்கழி மாதம் ஆண்டாள் நாச்சியார் நோன்பிருந்து கைத்தலம் கட்ட கனாக்கண்டேன் தோன்றான் என்று எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் விரதம் இருந்து பாவை நோன்பு இருந்து ஆண்டாள் எம்பெருமானை அடைந்தார். அது அனைவருக்கும் தெரிந்தும். இந்த நோன்பை யார் கடைபிடிக்கின்றார்கள்? பெரியவர்களா? இளைஞர்கள் கடைபிடிக்கின்றார்கள். எதற்காக? தனக்கு ஒரு நல்ல மனைவி வேண்டும் என்ற காரணத்திற்காக, அந்த பெண்கள் தனக்கு நல்ல கணவன் வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அந்த இளைஞர்கள் ஆண்டாள் என்னும் சொல்லக்கூடிய அந்த சிறுமி ஏற்படுத்தி வைத்த அந்த நோன்பை இப்பொழுது கலிகாலம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கலிகாலத்தில் இளைஞர்கள் அந்த நோன்பை நோற்றின் காரணமாக பல்வேறு இளைஞர்கள் பல்வேறு இளைஞர்கள் பலனை பெற்றிருக்கிறார்கள்.
முதியவர்களா வந்து நோன்பு நோட்டுக்கார கோவிலுக்கு யாருக்கு வர்றாங்க? முதியவர்கள் கோவிலுக்கு வர்றாங்க. இது எப்போ வர்றாங்க? என் மருமக சாப்பாடு போடல, என் மருமக வந்து எனக்கு பால் குடிக்கல, என் மருமக டீ கொடுக்கல, என் மருமக வந்து சரியாக கவனிக்கல, இதை பற்றி பேசுவதற்காகத்தான் முதியவர்கள் கோவிலுக்கு வருகின்றார்கள். இளைஞர்கள் அப்படி கிடையாது. தம்பதிகளாக வந்து பக்தி பறி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் கிடையாது நடுவர்களே. இஸ்கான் சொல்லும்படி அற்புதமான ஒரு அமைப்பு. டெல்லியில் வந்து விப்ளா என்னும் சொல்லக்கூடிய 5000 இளைஞர்களை வைத்து இந்த மனத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்று நடத்தியது யாரை வைத்து? இளைஞரை வைத்தான் நடத்தினார்கள், முதிய வைத்து நடத்தலை. ஒன்றும் கிடையாது. மதுரை மாநகரம் என்பது அற்புதமான பக்தி பயிர் வளர்க்கக்கூடிய ஒரு மாநகரம். யாகசாலையில் பார்த்தோம். யாகசாலையில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் இளைஞர்கள். வேத மந்திரங்களை சொல்லி, வேதங்களை உபநிஷதங்களை சொல்லி இளைஞர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அற்புதமான முறையில் வேதங்கள் இருப்பார்கள். வயதானவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள். யாராச்சும் ஒரு வயசான பார்க்க முடியுமா அங்கே ஆச்சரிய புருஷரை? எல்லா இளைஞர்கள் தான். பக்தி அப்படித்தாங்க வளர்க்கணும். இந்த மதுரை மாநகரத்தில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. திருக்கல்யாணம் முடிந்து அம்பாள் பட்டப்பிரசவம் வருகின்ற பொழுது இளைஞர்களாக இருக்கக்கூடிய சீர்பான் தாங்கிகள் தான் பல்லக்கை சுமந்து வருகிறார்கள். இதை விட என்ன முக்கியத்துவம் இருக்கு? திருமாலையின் சோழ இருக்கக்கூடிய கல்லத்திற்கான அணித்தலைவர் அடிச்சோதியாய் உன் முகச்சோதி கலந்ததுவே என்று கல்லர் திருமாலை கள்ளழகரை எதிர் சேவை கொண்டு வகையாட்டு எழுதும் பொழுது பெருமானை சுமக்கக்கூடியவர்களுக்கு சீர்பாதம் தாங்கியல் அப்படின்னு பேர். அந்த சீர்பாதம் தாங்கிய இளைஞர்கள் தான் பல்லக்கை புஷ்ப பல்லாக்கை தன்னுடைய சோழில் சுமந்து கொண்டு வைகாற்றில் எழுந்தக்கூடிய அந்த காட்சி யார்? இளைஞர்கள் தான். முதியவர்கள் என்ன செய்வார்கள்? ஹரே கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, மதுசூன் என்று தலையை கூப்பி வணங்குவார்கள், சாம்பிராணி போடுவார்கள். அதான் வந்து முதியோர்களுடைய வேலை. முதியவர்கள் என்ன செய்வார்கள்? ஓரமா நின்று பெருமாளை சேவிப்பாங்க. சீர்பாதம் தாங்கியல் சென்று அந்த பெருமாளை தூக்க முடியுமா? நாடு என்பது, பக்தி என்பது தேசியமும் தெய்வம் ரெண்டு சேர்ந்தாங்க. பக்தி தேசமும் தெய்வீகம். மகாகவி பாரதியார் இளைஞர். காளியை பாடினான், இயற்கையை பாடினான், பக்தியை பாடினான். காளி, இயற்கையை, பக்தியை பாடி இந்த பக்தி பிரிவை வளர்த்த பெருமை பாரதியார். அவர் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த தேசத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்த செய்த பெருமை அந்த இளைஞருக்கு பாரதியை சாரும். வீரவாஞ்சனன் சொல்லக்கூடிய அற்புதமான இளைஞர். இந்த நாட்டை காப்பதற்காக, தேசத்தை காப்பதற்காக மணியாச்சின்னு சொல்லக்கூடிய ரயில் நிலையத்தில் ஆஸ்துரைன்பூரால் சுட்டுக் கொல்லப்பட்டால் அந்த சுட்டுக் கொண்டதன் காரணமாக தானும் மாற்றோடு குழந்தைக்காக தானும் இறந்து போனான். அவர் இளைஞர். யார் வந்து வயசான காலத்தில் வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கெடுத்திருக்காங்க வந்து சொல்லணும். எல்லா இளைஞர்கள் தான். காந்தி வழிநடத்தினார். காந்தி மொத்தம் வழிநடத்த பத்தாது, இளைஞர்கள் அணிவகுத்ததன் காரணமாகத்தான் அந்த சுதந்திர போர் நமக்கு கிடைத்தது. அப்பேற்பட்ட இளைஞர்கள் கண்ட நாடு. ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லும்படியான அற்புதமான ஒரு அணுவிஞ்ஞானி. இளைஞராக இருக்கும் பொழுதுதான் பொக்ரான் அணுகுண்டு வெடித்தார். முதியவரான பிறகு ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க அவர். ஏன்னா இளைஞர் கையில் தான் நாடு இருக்கிறது. நாடு போற்றினால் தான் பக்தி பயிர் வளர்ந்தவர்களே. மனது எப்படி பக்குவம் அடையும்? மனது பக்குவம் அடைந்தால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அந்த பக்குவத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான சத்சங்கத்தில் அடியேனையும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்துணை சான்றோர் பெருமக்களையும் இளைஞர்களையும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ் சபாஷ். நல்லா இளைஞர்களை தூக்கி நிப்பாட்டியிருக்கார். இப்படி தான் இருக்கணும் பேச்சு. அதாவது இளைஞர்கள் வந்து எந்தெந்த விதத்தில் பக்தியை செலுக்கிறார்கள் என்பதை ரொம்ப அழகாக தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. வாங்கம்மா துர்காதேவி அவர்கள். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கு சரண் நாங்களே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இறைவனுக்கு முதல் வணக்கம். நேரம் 10 மணியை கடந்து விட்டது. இந்த 10 மணி கடந்த பின்னரும் கூட பக்தி கலாச்சாரத்தை காத்தே ஆக வேண்டும் என்கின்ற வகையில் இந்த சபையில் வீற்றிருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெரியோர்களுக்கும் ஆங்காங்கே நாங்களும் பக்தி கலாச்சாரத்தை காக்கத்தான் வந்திருக்கின்றோம் என்பதற்கு சான்றாக ஆங்காங்கே அத்திப்பூத்தார் போல அமர்ந்திருக்கக்கூடிய இளையவர்களுக்கும், இதோ மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் பெரியவர்கள், நெற்றி பொட்டில் கூட
பக்தி கலாச்சாரத்தை கட்டி காத்து விடுவோம் என்பதை சுட்டி காட்டுகின்ற வகையில் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்கள், பரசுராம் ஐயா அவர்கள், விஜய்பாபு ஐயா அவர்கள் என்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் பக்தி கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 10 மணியை கடந்து விட்ட பிறகும் கூட அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கங்கள். வணக்கத்திலேயே தீர்ப்பும் இருக்கிறது. ஐயா அவர்கள் தயவு செய்து பரிசீலிக்க வேண்டும். சரி, முன்னதாக அனைவரும் பேசினார்கள். அனுமன் அவர்களை பற்றி பேசினார்கள், ராமானுஜர் அவர்களை பற்றி பேசினார்கள். இவர்கள் இலக்கியத்தின் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை என்று நினைக்கின்றேன். புராணத்தின் பக்கமும் இதிகாசத்தின் பக்கமுமே இவர்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள். ஔவையார் அனைவருக்கும் தெரியும். இறைவனிடத்தில் பக்தி செலுத்துவதற்கு இளமை ஒரு தடையாக இருக்கும் என்பதற்காக முதுமையை கேட்டு பெற்ற ஔவையாரை மறந்துவிட்டார்கள். அதேபோல் காரைக்கால் அம்மையார் அவர்கள் இறைவனிடத்தில் சேருவதற்கு பக்தி ஒரு தடையாக இருக்கும் என்பதற்காக முதிய உருவமாகிய பேய் உருவத்தை கேட்டு வாங்கி கொண்ட காரைக்கால் அம்மையாரை மறந்துவிட்டார்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நேரம் தாண்டிவிட்டது என்பதால் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் இறை பக்தியை மட்டுமே பேசினார்கள். ஆனால் பக்தி என்பது வெறும் தெய்வ பக்தி அல்ல, தேச பக்தி, மொழி பக்தி என்று குருமார்களிடத்தில் காட்டக்கூடிய பக்தி என்று அனைத்தும் சேர்ந்ததுதான் பக்தி. பக்தி கலாச்சாரம் என்ற ஒரு சொல்லை கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா? நன்றாக சிந்திக்க வேண்டும். பக்தி நெறியை வளர்ப்பவர்கள் யார் என்று கேட்கவில்லை, பக்தி கலாச்சாரத்தை வளர்ப்பவர்கள் தான் யார் என்று கேட்டிருக்கிறார்கள். கலாச்சாரம் என்பது தேசம் சார்ந்தது, குடும்பம் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது, மொழி சார்ந்தது. அதனால் தான் நம்முடைய நாயகி சுவாமிகள் கூட பாஷா பக்தி நீத்தன பாத் நீத்த புன்னா அப்படின்னும், குரு பக்தி இல்லாதவர், குரு உபதேசம் இல்லாதவர் மோட்சத்தை பெற முடியாது என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் இறைவனிடத்தில் செலுத்தக்கூடிய பக்தி என்பது முழுக்க முழுக்க அன்பு சார்ந்தது. அதனால் தான் பூதத்தாழ்வார் கூட அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்பு உருகு சிந்தை இடுதிரியாக நண்பு உருகி நாரணருக்கு ஞான தமிழ் செய்தேன் ஞான சுடர் விளக்கு ஏற்றிய நான் என்று கூறினார். பக்தி அன்போடு தொடர்புடையது. இறைவனிடத்தில் காட்டக்கூடிய பக்தி அன்போடு தொடர்புடையது. அதே போல் இன்றைய சூழ்நிலையில் என்கின்ற அந்த முக்கியமான வார்த்தையை நாம் நினைவில் நிறுத்தினோம் என்றால் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சென்று நாம் சான்றுகளை தேட வேண்டியதில்லை. இன்றைய இளையோர்களை நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அந்நிய தேசத்திற்கு சென்று நம்முடைய தாய்மொழி தாயையும் சேர்த்து மொத்தமாக அடகு வைத்திருப்பவர்கள் நம்முடைய இளையோர்கள். இங்கு இருந்து கொண்டு பெரியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பேர குழந்தைகளிடத்தில் செல்போன் மூலமாகவாவது தாய்மொழியை காப்பாற்றி கொண்டிருப்பவர்கள் பெரியோர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மாற்றான் தேசத்திற்கு சென்று தாய்மொழியை, அதாவது அந்யோன்யமாக பார்க்க வேண்டிய தாய்மொழியை கூட அந்நியமாக பார்க்கிறார்கள். பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம் என்று கூற நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் தாய்மொழியை பேசுவதற்கு கூட இன்றைக்கு தயக்கம் கொள்பவர்கள் இளைஞர்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படியாக பக்தி செலுத்துவதிலும் சரி, தேச பக்தியானாலும் சரி, தெய்வ பக்தியானாலும் சரி, தொழில் பக்தியானாலும் சரி, எல்லா பக்திகளிலும் முன்னின்று காத்து வளர்ப்பவர்கள் என்றைக்கும் பெரியோர்கள் தான். தாயையும் தாய்மொழியையும் அடகு வைத்துக் கொண்டு இன்றைய நவீன போக்கில் கைபேசியிலும் கணினியிலும் தங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்களால் நிச்சயமாக பக்தி வளராது என்று ஆணித்தரமாக அடித்து கூற முடியும். ஆனால் ஓரிரு இளைஞர்கள் கூட இன்றைய தினம் பக்தியோடு இருக்கிறார்கள் என்றால், மாதா பிதா குரு தெய்வம் என்று ஒரு காலத்தில் இருந்தார்கள். முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான் படித்திருப்பார்கள். இன்றைக்கு நாம் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று படிக்கிறார்கள். குருவிடத்தில் இல்லாதது கூட கூகுள் இடத்தில் சென்று தேடுகிறார்கள். அப்படியானால் குரு என்கின்ற ஒரு ஸ்தானத்தை அவர்கள் நிந்திப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நம்முடைய கலாச்சாரம் நிச்சயமாக சந்தி சிரிக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இன்றைய காலத்தில் ஓரிரு இளைஞர்கள் பக்தியை வளர்த்தால் கூட நிச்சயமாக அவர்களுக்கு வழிகாட்டியாக, வித்திட்ட விதையாக ஒரு பெரியவர்கள் பின்னால் இருப்பார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆண்டாள் நாச்சியாரை பற்றி மிக அழகாக இங்கே சொன்னார்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று மொத்தம் 30 பாசுரங்களை பாடி சென்றார்கள். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் சிறு வயது முதல் பெற்றெடுக்காத
பெரிய ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பெரியவர் பக்தி விதையிட்டு வளர்த்ததனால் தான் ஆண்டாள் நாச்சியார் இன்றைக்கு கண்ணனுடைய பக்தியை இந்த உலகம் முழுவதும் பரவிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல்தான் விவேகானந்தர் அவர்களும். இன்னொரு இடம் கம்பராமாயணத்தில் அனுமனுடைய பக்தியை தான் எல்லோரும் பேசினார்கள். ஆனால் சபரி அன்னை என்று சொல்லக்கூடிய யுகங்கள் தாண்டி வாழ்ந்த முதியவளுடைய பக்தியை இவர்கள் மறந்து விட்டார்கள். எனவே மொத்தத்தில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களே நான் சாட்சியாக வைத்து கொண்டு சொல்ல விரும்புகின்றேன். அவர்கள் முன்னதாக தொடங்குகின்ற பொழுது ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்தார்கள். இன்னும் இதற்கு முன்னால் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. என்னுடைய அண்ணன் தாக்கு சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இங்கே நடுவராக இருந்தார்கள். அவர்கள் வித்திட்ட விதையில் வளர்ந்து நிற்கக்கூடிய பக்தி கலாச்சாரம் தான் இங்கே இருவித விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. எனவே அவர்கள் இவர்களை பாதுகாத்தார்கள். இப்படி வளர்வதற்கு பெரும் துணையாக நின்றார்கள். இவர்களை முன்னிறுத்தி என்னை போன்ற இளைஞர்களும் இனி வளர்வதற்கு இவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். அந்த வகையில் பக்தி கலாச்சாரத்தை இன்றைய சூழலில் முன்னின்று காத்து வளர்ப்பவர்கள் பெரியோர்களே என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. 6 பேரும் அவருடைய தரப்பு வாதங்களை மிக அழகாக வைத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு சிக்கல், இளைஞர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஓஹோ இளைஞர்கள் தான் வளர்க்கிறார்கள் காக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு வருகிறது. இல்லை பெரியவர்கள் தான் என்று இவர்கள் வாதிடுகின்ற பொழுது பெரியவர்கள் தான் அப்படி இருக்கிறார்களோ என்ற ஒரு ஐயம். ஆக நமக்கு ஒரு விதமான ஒரு வினா எழுப்பி இவர்கள் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ அதில் தேற்றாங்கொட்டையை தேய்த்து அந்த கலக்கத்தை போக்கி தெளிவை எடுக்க வேண்டும். அது நமக்கு இப்போ ஒரு வாய்ப்பு. விஜய் பாபு அவர்கள் ஆரம்பிக்கின்ற பொழுதே ரொம்ப அற்புதமான ஆழ்வார் வாசனத்தோடு ஆரம்பித்தார். அதான் அவருடைய இலக்கணம். நல்ல பஞ்சகச்சம் கட்டி நெற்றி நிறைய திருமணிட்டுண்டு, இன்னும் இந்த ஒத்தையை இட்டுக்க வேண்டாம், நல்லா திருமணிட்டுருக்கணும் அவர். ஏன்னா அப்படி இருந்து கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளிமாயோன் மருவிய கோவில் தளர் இளம் பொழில் சூழ் மாலின் சோலை தளர்விளராகிலும் சார்வது சதிரே அப்படின்னு சொல்லி இளமை கெடுவதற்கு முன்னதாகவே இங்கே இருக்கக்கூடிய அழகர் கோவிலுக்கு போய் நாம் தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய கள்ளழகனை போய் நாம் சேவித்து விட்டு வந்து விட வேண்டும் என்று நாம் நினைக்கிற பொழுது இளமை நேரத்தில் நமக்கு வேண்டுமா? அதுக்கெல்லாம் யாராவது இப்போ அயோத்தியா போகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு தீர்த்த யாத்திரை போகிறோம் என்றால் வீட்டிலே யார் போகிறார்கள்? பெரியவர்கள் மாத்திரம்தான் போகிறார்கள். நாம் இளைஞர்களை அழைத்து போகிறோமா? ஏதாவது நம்ம மனசில் கையெழுத்து வச்சுப்போம். குழந்தைகளை அழைத்து கொண்டு போகிறோமா? மகா பெரியவர் நம்முடைய சந்திரசேகர் சுவாமிகள் சொன்னார், வீட்டுக்குள்ளே சிரார்த்தம் நடக்கிறது, திதின்னு சொல்கிறோம் இல்லையா, பெரியவர்களுக்கு பித்ருக்கடன். அந்த சிரார்த்தம் பண்ணுகின்ற பொழுது அன்னைக்கு குழந்தைகளை விடுமுறை எடுக்க சொல்லி அவர்கள் செய்வதை பார்க்க சொல்லுங்கள் என்று சொன்னார். எதற்காக அப்படி சொன்னார்? அவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த பையன் பண்ணணுங்கிறதுக்கு இல்லை. பித்ருக்கடன் செய்வது என்பது குழந்தைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகையினாலே மகாபெரியவர் அப்படி சொன்னார். இதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? பெரியவர்கள் குழந்தைகளை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். பெரியவர்கள் பயிற்றுவிக்க தவறினால் குழந்தை பாதை தவறி போய்விடும். நல்ல அழகா சொன்னார்கள் துர்காதேவி. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை நோன்பு நோட்பதற்கும் ஒரு சுயம்பரமை நடத்தினாரே. 108 திவ்யதேச பெருமாள், ஒவ்வொரு பெருமாளுடைய அந்த அழகு சௌந்தரிய ரூபலாபங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? பெரியாழ்வார். பெரியாழ்வார் பக்கத்திலே இருந்து கொண்டு நோன்பை நோக்க சொல்லி கொடுத்த காரணத்தினால்தான் ஆண்டாள் நாச்சியார் நோன்பு நோற்றாள். இன்றைக்கும் மார்கழி மாதம் அதே அனுசரித்து செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த இளைஞியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் நோன்பு நோற்றத்தை நாம் எல்லோரும் இன்றைக்கும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதை யார் கடைபிடிக்கிறார்கள்? இளைஞர்கள் தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே பெரியாழ்வார் பின்னாலே மறைந்திருந்தார். ஆள வந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் ராமானுஜன் என்ற இளைஞரை தேடினார் என்று சொல்லி ஒரு வாதம் வந்தது. உண்மை, அழகாக தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு நாம் இதை செய்கிறோமா? நாம் நம் வீட்டு குழந்தைகளுக்கு நெற்றிக்கிட்டுக் கொள்ளக்கூடிய பழக்கத்தை நாம் எத்தனை பேர் உண்டாக்கி வைத்திருக்கிறோம்?
ஆகார நியமத்தை நாம் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நாம் ஏதாவது ஒரு நாளாவது கோவிலுக்கு செல்ல வேண்டும், குடும்பத்தோடு நாம் கோவிலுக்கு செல்கிறோமா? பெரியோர்களே, மனது வருத்தப்பட்டு தான் சொல்கிறேன். நான் இதற்கு சாட்சியாக சொல்வேன். எனக்கு 2 குழந்தைகள். 2 குழந்தைகளுக்கும் பேர் வைக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்திருக்க போதே முடிவு செய்தேன். முதல் குழந்தைக்கு நான் அழகிய சிங்கரை ஆராதனம் செய்து லக்ஷ்மி நரசிம்மனை உபாசனை செய்யக்கூடியவன் ஆகையினாலே முதல் குழந்தைக்கு லக்ஷ்மி நரசிம்மன் தான் பேர் வச்சேன். அழைக்கிற போது ஸ்ரீநாத் என்று அழைத்தேன். 2வது குழந்தைக்கு வேதாந்த தேசிகன் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். என்னுடைய ஆச்சாரியன் சொன்னார், அவன் வேதாந்தம் கற்ற பின்னாலே அப்படி வைக்கலாம், ஸ்ரீராம தேசிகன் பெயர் வையினார். ஆக ஸ்ரீராம தேசிகன் பெயர் வச்சேன். குழந்தை KLN இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்க சேர்ந்தான். ஸ்ரீராம தேசிகனை எப்படி சொல்லி கூப்பிட்டான் தெரியுமா? ஸ்ரீராம டிசைன்னு கூப்பிட்டான். தேசிகனை டிசைன் தான், DESIGN. தேசிகன் சொல்றதுக்கு தெரியல, ஸ்ரீராம டிசைன் அப்படின்னு கூட ஆரம்பிச்சான். லக்ஷ்மி நரசிம்மனை லக்ஷ்மி ஆக்கிவிட்டான். ஆக இளைஞர்களுக்கு பெரியவர்கள் பெயர் வைக்கின்ற பொழுது நாம் இதை ஆலோசனை செய்ய வேண்டும். இப்பொழுது இளைஞர்கள் எப்படி பெயர் வைக்கிறார்கள்? அப்பாவோட இனிஷியலு, அம்மாவோட இனிஷியலு, தாத்தா பாட்டியோட இனிஷியலு, தாத்தா ஏற்கனவே லவ் பண்ணி விட்டுருந்தா அந்த பொண்ணோட இனிஷியலு, எல்லாத்தையும் சேர்த்து குழப்பி தஸ்ஸு புஸ்ஸுன்னு பேர் வைக்கிறான். வாயில் நுழையிற மாதிரி பேர் பண்ணால் வாழைப்பழம்னு வச்சிருவான் போல் இருக்கு. காதில் நுழையிற மாதிரி தீக்குச்சின்னு வைக்க வேண்டியதுதான். பேரை வைப்பதிலேயே நாம் நம்முடைய கலாச்சாரத்தை இழந்து விட்டோமே. இதெல்லாம் நினைச்சார் விஜயபாபு. அது ஆதங்கப்பட்டு தான் அந்த பட்டிமன்றம் வைக்க சொன்னார். இளைஞர்கள் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்களா? இளைஞர்கள் பெரியவர்கள் அதற்கு நாம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. கேட்டால் பையன் சொன்ன கேட்க மாட்டேங்கிறா, என்ன செய்யறது? தப்பிச்சுக்கிறோம். குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய அதீதமான பாசம், சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோமே. குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை நாம் சேர்த்து வைத்தோமா? அவர்களுக்கு அறிவை சேர்த்து வைத்தோமா? 2 வீடு, ஒரு வீடு இந்த பையனுக்கு, ஒரு வீடு அந்த பையனுக்கு. ஆமாம், 2 வீட்டை விட்டு 3வது வீட்டை தேடிட்டு போறான். இன்றைக்கு உள்ள இளைஞன் செய்யக்கூடிய மிக மாபெரும் மோசமான சூழல் இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. அடே, நம்முடைய சமூகத்தில் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மேடைக்கு மேடை கத்திட்டு உட்கார்ந்துருக்கோமே. நம்மளை எல்லாம் பார்த்து சாமி என்று அழைத்தவர்கள் இன்றைக்கு நம்மளை பார்த்து சாணி என்று அழைத்து விடுவார்களோன்னு பயமாக இருக்கு. எதற்காக? கல்யாணம்னாலும் கருமாதியினாலும் 2 நாளும் 3வது நாள் துக்கம் தீர்க்கிறேன் என்று சொல்லியும் கல்யாணத்தை விசேஷம் பண்ணுகிறேன் என்று சொல்லியும் அந்த அறுத்து வைத்த பொணத்தை வைத்துக்கொண்டு விருந்து செய்கிறோமே. இதை விட கேவலம் என்ன வேண்டி இருக்கிறது? இதை நான் சொல்வதற்கு நான் பயப்படவில்லை, அச்சப்படவில்லை. புலால் மறுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு இல்லையா? நல்ல நெஞ்சிலே பூணலை போட்டு வைத்திருக்கிறோமே. பூணலுக்கு என்ன பேர்? யஜ்ஞோபவீதம்னு பேர். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதிஹி யத் சகஜம் பிரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரயம் பிரதிமும்ச சுப்ரம். யஜ்ஞோபவீதம் பலம் மஸ்து தேஜா. பலத்தையும் கொடுக்கணும், நமக்கு தேஜஸை கொடுக்கும், பிரம்மத்தை கொடுக்கும். இதை நினைத்து கொண்டு நாம் அறிந்து கொள்கிறோமே. நான் ஒரு இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னால் எங்கள் தாக்கண்ணா இருக்கிற பொழுது ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அவர் ஒவ்வொரு சஷ்டிக்கும் திருப்புகள் பஜனை பண்ணுவார் அந்த குடும்பத்தில். நான் நினைச்சேன் ஆரம்பத்தில், அடேங்கப்பா திருப்புகள் பஜனையெல்லாம் நடக்குதே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டா, பஜனையை மூடிட்டு முருகன் படத்துக்கு திரையை போட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டான் சார். பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டான். பஜனை பாட்டுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பிரசாதம் தான்றான். அப்போ என்றைக்கு சமூக கலாச்சாரம் எப்படி சீரழிந்து கொண்டு சென்றுகிறது? அப்படி போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் பெரியவர்கள் தட்டி கேட்காமல் விட்டதினால் வந்திருக்கக்கூடிய ஒரு வினைதான். ராமகிருஷ்ண பரமஹம்சரை காண்பிக்கின்ற பொழுது சுவாமி விவேகானந்தரை உருவாக்கி விட்டாரே. அந்த சுவாமி விவேகானந்தர் தான் 100 இளைஞர்களை கேட்டார். ஒரு நவ இந்தியாவை உருவாக்குகிறேன் என்று சொன்னார். ஒரு ஆளவந்தார் ராமானுஜரை அவர் வந்து காண்பித்து கொடுத்ததினால் 64 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி ஸ்ரீ வைஷ்ணவத்தை இந்த உலகமெல்லாம் பரவுவதற்காக ஜீயர்களை நியமித்தாரே. 74 சிம்மாசனாதிபதிகள். 64 அது இளமைங்கிறதால 10 குறைச்சிட்டேன். 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரே. அப்போ இளைஞர்கள் வந்து தவறானவர்கள் இல்லை, அது ஒரு முடிவுக்கு வரணும். அப்போ நம்ம குழந்தைகள்லாம் தவறானவர்களா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே.
அவன் வல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. அம்மா ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்தா வளர்ந்துருப்பான்லாம. டெய்லி நெத்திக்கிட்டு போவே இறைவனை நீ துதி பண்ணாமே, ஒரு நமஸ்காரத்தை பண்ணாமே, நீ வீட்டை விட்டு போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லணுமே. ஒரு பக்கம் ஷூ எடுக்கிறான், ஒரு பக்கம் சாக்ஸ் எடுக்கிறான், ஒரு பக்கம் டிஃபன் பாக்ஸில் வீட்டுக்கார வச்சு என்ன பரபரப்பான சூழல். அந்த குழந்தை என்னடா படிக்குதுன்னா எல்கேஜி படிக்குது. அந்த எல்கேஜி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பண்ணுற அட்டூழிய ஆர்ப்பாட்டத்தை பார்க்குற போது எங்கே நம்ம பேச முடியும்? இருந்தாலும் பெரியவர்களே, ஆன்மீகம் இன்றைக்கும் அழிந்து விடவில்லை. ஆன்மீகம் எல்லா இடத்திலையும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் பாருங்கள், எங்கள் கருணாகரன் அண்ணா என்று சொல்லக்கூடிய இளம் வயதினர் மனதினாலே, உண்மையிலே இளம் வயதினாக இருக்கக்கூடிய விஜய் பாபு, அதே நமக்கு இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் சகோதரர்கள் அத்துணை பேரும் வயதானால் உட்கார்ந்து கொண்டு ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த ஆலோசனைப்படி இளைஞன் செயல்பட்டால் செயல் முழுமையடையும். அவன் இஷ்டத்திற்கு செய்ய விட்டோமானா அது அரைகுறையாகத்தான் முடியும். ஆகையினால் இளைஞன் என்பவன் மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளத்தை போன்றவன். அவனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அணைக்கட்டு என்று சொல்லக்கூடிய பெரியவர்கள் இருக்க வேண்டும். அப்படி அணைக்கட்டை போடக்கூடிய பெரியவர்கள் ஆற்றலுக்காக அந்த தண்ணீரை விட்டோமே ஆனால் அது சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கும். அப்படி இல்லை என்றால் காட்டாற்று வெள்ளம் என்ன செய்யும் நமக்கு தெரியும். அத்துணையும் அழித்து விட்டு போய்விடும். பக்தியையும் கலாச்சாரத்தையும் இன்றைக்கு ஆடம்பரமாக நிகழ்த்தலாம். தம்பி ஜெயபிரகாஷ் சொல்கின்ற பொழுது சொன்னார், பெருமாள் எதிர் சேவையிலே அழகர் கோவிலில் இருந்து இழுத்து கொண்டு வருகின்ற பொழுது, அவர் வைகையாற்றில் இறங்குகிற பொழுது எத்தனை இளைஞர்கள் தோள் கொடுத்து கொண்டு அந்த கோவிந்தநாமத்திலே மூழ்கி அத்தனை பேரையும் பரவசமடை செய்கிறார்கள் அல்லவா? அதில் பெரியவர்கள் போய் செய்ய முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினார். பெரியவர்கள் வழிகாட்டினார்கள், இளைஞர்கள் சுமந்தார்கள். இளைஞர்கள் தானாக வழிகாட்டி கொண்டு அவர்கள் போய்விடவில்லை. இந்த இடத்தில்தான் பெருமாளை இப்படி நீ இறக்க வேண்டும் என்று பெரியவர்கள் காண்பித்து கொடுத்த வழியிலே இளைஞர்கள் சென்றதுனாலே இன்றைக்கு சித்திரை திருவிழா ஓஹோ என்று கொண்டாடப்படுகிறது. ஆகையினால் வேகம் மிக்கவர்கள் இளைஞர்கள், விவேகம் மிக்கவர்கள் பெரியவர்கள். அந்த வேகமும் விவேகமும் ஒன்று சேர்ந்தால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நன்றாக சாதித்து கொள்ள முடியும். பெரியவர்கள் என்றால் நாம் அவர்களுக்கு நமஸ்காரம் சொல்லி நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம வயசாச்சுன்னா அப்பாவை என்ன சொல்கிறோம், அப்பா உனக்கு என்ன தெரியுங்கிறான் பையன். உனக்கு என்னப்பா தெரியும்னா, நேற்று வரைக்கும் எல்லாமே அப்பா தான் இருந்தவன். இன்னைக்கு என்ன சொல்கிறான், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச உடனே உனக்கு என்னப்பா தெரியும், சும்மா இருப்பா அப்படின்னா. எனக்கு இந்த மொபைல் ஃபோனு வந்த புதுசில் ஹலோன்னு சொல்ல முடியும், அதை இதை போட்டு பேசலாம், யாருக்காவது இது பண்ணால் செய்யலாம். மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுப்பாங்கிறான் என் பையன். இப்போ எல்லாம் ஏடிஎம் தானே அப்பா எனி டைம் மணி ஏடிஎம், அப்பாலாம் ஏடிஎம் தான், வேறு யாரும் கிடையாது. அப்பாட்ட பணம் தான் கேட்பான் பையன், ஏடிஎம்னு தான் பேர் வச்சுருக்கான். என்ன உங்கள் ஏடிஎம் என்ன சொல்லுதுடா, ஏன் ஏடிஎம்டா சொல்லுதுன்னு அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற எனக்கு தெரியலை அப்படின்னா, நீ என்னத்தை போய் டாக்டர் படித்து கிழிச்சு எங்கே பேராசிரியராக இருக்கேன்னு சொல்லிக்கிறார், வெக்கமாக இருக்க பேசாமல் இருன்றான். என்னடா அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்னா, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. இப்போ யாரோ மாதாபிதா கூகுள் தெய்வம்னு யாரோ சொன்னாங்களே, ஆமாம் ஐயாப்பா இவங்கிட்ட 300 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி சொல்லித்தராங்க பாருங்கள். வேற சொன்னோம்னா கூகுள் ஆண்டி ஒருத்தன் கார் ஓட்டிகிட்டு போகிறான், மேப் ஓட்டுக்கிட்டான் கூகுள் மேப், சோதை தாண்டி பெரிய பள்ளம் இருக்குது, அந்த பக்கம் ஆறு ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டைவர்ஷன் சொல்ல தெரியலை அந்த மேப்புக்கு, நேரமாக வண்டியை அந்த சந்துக்குள்ளே ஓட்டிகிட்டு போய் நேராக அதில் குதிக்கிறான், கூகுள் ஆண்டி சொல்லி கொடுத்ததுன்றான். அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக சுய புத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவு என்பது எது தெரியுமா, பரம்பொருள். சிற்றறிவு என்று சொல்வது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு, பேரறிவு என்பது பரம்பொருள். அந்த பேரறிவு சிற்றறிவினாலே அறிய வேண்டும் என்றால் அந்த சிற்றறிவை பேரறிவாக மாற்றித்தரக்கூடிய யோகிகள் ஞானிகள் வாழ்ந்த பூமி இது இந்தியா பூமி. எதனால் நமக்கு இந்திய பூமியை நாம் மிகப்பிறந்த ஆன்மீக பூமின்னு சொல்லிக் கொள்கிறோம்? இங்கே காவேரி ஓடுகிறது, கங்கை ஓடுகிறது. அந்த ஜியாகிரபிகள் அமைப்பை பார்த்தாலும் கங்கை எதற்காக வேண்டி நமக்கு புனிதமான தெரியுமா, விஷ்ணு பாதத்திலே இருந்து உற்பத்தியானதுனாலே அதுக்கு பெருமை. காவேரி எதனால பெருமை தெரியுமா, கொள்ளிடமும் காவேரியும் நடுவிலே ஸ்ரீரங்கநாதன் வியூகம் அமைத்து கொண்டு அவனை ஆற தழுவிக்கொண்டு செல்லக்கூடிய காரணத்தினாலே காவேரிக்கு பெருமை.
ஆக பக்தியோடு இணைந்திருக்கக்கூடிய ஆறு. ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். சாதாரணமாக நம்ம வீட்டில் தண்ணி குடமாக இருந்தாலும் ஒரு சின்ன கப்பில் பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு வந்தால் அதுக்கு பேர் என்னது? தீர்த்தம். நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தீர்த்தம் சொல்ல முடியுமா? தீர்த்தம் பாபுவுக்கு தெரியாதா? நம்மளுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் திருத்துழாய் போட்டு பெருமாள் சன்னதிக்கு போய் வெளியே வந்தால் அதுக்கு பேர் தீர்த்தம். இவ்வளோ அண்டாவா சாதம் 10 படி 15 படி சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன தட்டில் கொஞ்சோண்டு ஒரு வெள்ளை சாதம் கொஞ்சம் நெய் ஊற்றி பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணிட்டு வந்தால் அதுக்கு பேர் சாதம் இல்லை, பிரசாதம். அது மாதிரி இருக்கு. அப்புறம் வேற ஏதாவது பூ இருக்கு, வெளியே இருந்தால் பூ கடைக்காரன் கையில் இருந்தால் அது என்ன சாதாரண பூ, போய் பெருமாளுக்கு சாத்துபடி பண்ணிவிட்டு வந்தால் அது நிர்மாலியம். ஆக எந்த ஒன்றும் பகவானுடைய சம்பந்தப்படுகின்ற பொழுது அது பிரசாதமாக மாறுகிறது. ஆனால் நாம் ஒருத்தர் தான் பெருமாள் பக்கத்தில் போய் நின்னும் வெளியே வச்சிருக்கிற செருப்பை நடிச்சிட்டு இருக்கிற ஆளுங்க. நாம் மாத்திரம் மாறாமையே வெளியே வர்றோம். தின்னக்கூடிய பொருள்கள் என்று சொல்லக்கூடிய அத்துறையும் பகவானிடத்தில் போய் வந்தால் உண்ணும் உணவு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறாரே. போஷ போக்யஸ்ரீ ரகுநாதா அப்படின்னு நம்முடைய ராகி சுவாமிகள் சொல்கிறார். ஆக அவைகளெல்லாம் எம்பெருமானுடைய இடத்திற்கு சென்று வருகின்ற பொழுது அவைகள் உருமாறுகின்றன. ஆனால் மனிதன் மாத்திரம் பகவான் சன்னதிக்கு போய் வந்தாலும் அவனுடைய காமக்ரோதாதி எண்ணங்களை மறந்து தன்னை ஒரு புனிதராக்கி கொண்டு வெளியே வரவில்லையே. அப்படி வெளியே வருவதற்கு உண்டான பக்குவத்தை நாம் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லித் தரவில்லையே. அதை சொல்லித்தராத பெரியவர்கள் குற்றமுடையவர்கள், சொல்லித்தரக்கூடிய பெரியவர்கள் கும்பிடத் தகுந்தவர்கள். ஆகையினால் இளைஞர்கள் பெரியவர்கள் என்று எடுத்துக்கொள்வோமேயானால் முன்னாலே சொன்னவாறு இளைஞர்கள் வேகம் மிக்கவர்கள், பெரியவர்கள் விவேகம் மிக்கவர்கள். இவர்களுடைய அனுபவமும் இவர்களுடைய ஆற்றலும் சேர்ந்தால் பக்தி கலாச்சாரம் இன்று அல்ல என்றும் வளரும். என்றும் வளர்வதற்குரிய வாய்ப்பை பெரியவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க, இளைஞர்களை இதில் கடைப்பிடிக்க நன்றாக இந்த உலகத்திலே எல்லாவிடமும் மழை பெய்ந்து நல்ல சுபிட்சமானது இருக்கும். இந்த உலகமானது நல்ல வழியிலே இயங்கும் என்ற ஒரு விஷயத்தை தீர்ப்பாக தெரிவித்துக் கொண்டு இந்த சீதாராம ஆஞ்சநேய மகோத்சவ இந்த ஜீர்ணோத்தாரண மகோத்சவ சம்பிரோஷத்திலே ரொம்ப அற்புதமாக இந்த சபையார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் நெஞ்சு நிறை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு எங்களை பட்டிமன்றம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய நிர்வாகஸ்தர்களுக்கும் இதுவரை பொறுமை காத்து கேட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி வேறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.